நாம தியானிக்க போகிற செய்தியினுடைய தலையங்கம் ஒரு பானையில் ஒரு பிடி மாவு. हमारे संदेश का शीर्ष है एक कटोरे में एक मुट्ठी भर आटा. ஒரு பானை, அதில் ஒரே ஒரு பிடி மாவு. एक मटकी में एक मुट्ठी भर की आटा. இந்த சூழ்நிலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ये परिस्थिति हम सब जानते हैं. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே पहला राजाओं की 17वां अध्याय का 7 से 10वां वचन तक இந்த விவரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ये सारी बातें वहां पर उल्लेख है. தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் देश में बरसात न होने के कारण சில நாளுக்கு பின்பு कुछ दिनों के बाद அந்த ஆறு வற்றி போயிற்று. वो नदी सूख गई. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. तब यहोवा की वाणी उसे हुई. அந்த ஆற்றில उस தண்ணீர் இருக்கிற வரைக்கும் जब तक उस नदी में पानी थी, காகங்கள் அப்பம் கொடுக்கிற வரைக்கும், जब तक कौवे खाना खिलाते थे, தேவனுடைய வார்த்தை உண்டாகவில்லை. तब तक परमेश्वर की वाणी नहीं हुई. ஆத்துல தண்ணி இல்லைன்னா வீட்டுல எப்படி தண்ணி இருக்கும்? जबकि नदी में पानी नहीं तो घर पर कहां से पानी ஒரு होगी? பொல் பூண்டு கூட இல்ல, குதிரைக்கு பொல் இல்ல, மனுஷனுக்கு தண்ணி இல்ல. घोड़े का चारा नहीं, इंसान के लिए जल नहीं. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. परंतु यहोवा की वाणी हुई. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரிய குறிப்பாக தேவனுடைய ஊழியக்காரர்களே, प्रिय परमेश्वर, எப்பொழுது நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு சோர்ஸ், ஒரு ஆதாரம் வற்றி போகிறதோ இல்லாமல் போகிறதோ அந்த நேரத்தில் instantly God will speak to us. प्रिय परमेश्वर के जनों, प्रिय परमेश्वर के दासों, जिस वक्त हमारा आधार घट जाता है, शून्य हो जाता है, उस वक्त परमेश्वर जरूर हमारे जीवन में प्रवेश करेगा या घुसेगा. கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மரியாள் சத்தம் கொடுத்தாள். काना गांव की विवाह में जब दाखरस घट गया, तब मरियम ने आवाज दी. இயேசு கிறிஸ்து தண்ணீரை 6 கச்சாடிகளில் நிரப்பச் சொன்னார். यीशु मसीह ने आज्ञा दिया कि जल को उस मटके में भर दे. அந்த திராட்சை ரச தண்ணீரை ஊற்றினார்கள். திரும்ப தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொடுத்தார்கள். அதற்குள்ள இன்ஸ்டன்டா உடனடியாக அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறி இருந்தது. जी हाँ, मटके में पानी भराया गया और उसी पानी को परोसा गया. उतने ही देर में ताबड़तोड़ वहां पर परमेश्वर का कार्रवाई हुई. தேவன் அற்புதம் செய்வதற்கு நீண்ட நேரம் தேவையில்லை. परमेश्वर चमत्कार करने के लिए लंबी देर की आवश्यकता नहीं. அவர் மணிக்கணக்காக நாள் கணக்காக எடுக்கிறவர் அல்ல. वो घंटों घंटों तक या दिन तक लेने वाले नहीं. ஆமென். आमीन. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के जनों, அந்த ஆறு வற்றி போன உடனே जैसे नदी सूख गई, வானத்திலிருந்து அவனுக்கு சத்தம் கேட்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. तब आसमान से उसे यहोवा की वाणी हुई. அவன் ஒருவேளை நினைத்திருப்பான், सोचा होगा, இந்த ஆத்துல தண்ணியில நான் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன செய்வேன்? अब इस नदी में पानी नहीं, अब मैं पीने की पानी के लिए क्या करूं? 15 நாளைக்கு சாப்பாடு இல்லாம இருக்கலாம். 15 दिन तक बिना भोजन हम रह सकते हैं, ஆனா ஒரு நாள் கூட தண்ணி இல்லாம இருக்க முடியாது. लेकिन एक दिन भी बिना पानी के हम रह नहीं सकते. ஒரு முறை ஜப்பான்ல இருந்து நான் இந்தியாவுக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். एक बार जब मैं जापान से भारत की तरफ आ रहा था, ஃப்ளைட்ல வரும்போது பாட்டில்ல தண்ணி வைக்க கூடாது, தண்ணியை கீழே கொட்டிட்டோம். हवाई जहाज में अंदर आने से पहले पानी रखना मना है, इसलिए पानी हमने फेंक दिया. ஒருத்தர் சொன்னாரு, நீங்க ஃப்ளைட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால கேட்ல தண்ணி இருக்கும், பிடிச்சுக்கிடலான்னு சொன்னாரு. அதை நம்பி நாங்க ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டோம் ஏர்போர்ட்ல. एक व्यक्ति ने कहा, भाई साहब आप फ्लाइट में चढ़ने से पहले वहां पर पानी रखी जाती है, आप पी सकते हैं. उनके भरोसे पर हम बहुत दूर तक अंदर आ चुके थे. அங்க தண்ணி இல்ல, சிங்கப்பூர்ல அந்த கேட்டு கிட்ட தண்ணி இல்ல. लेकिन वहां पर सिंगापुर के उस गेट के पास में पानी नहीं था. ஃப்ளைட்டுக்குள்ள என்டர் ஆக வேண்டிய நேரம் நானும் பாஸ்டர்மா உள்ள வந்துட்டோம். अब फ्लाइट में एंट्री करना था, मैं और पास्टर अम्मा दोनों अंदर आ गए. எங்க கையில ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் இருக்கு. हमारे हाथ में सिर्फ एक सेब बचा था. நான் திருவனந்தபுரத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம் சிங்கப்பூர்ல இருந்து. हम सिंगापुर से तिरुवनंतपुरम की तरफ आ रहे थे. தாகம் பயங்கர தாகம் எடுக்கு. लेकिन प्यास, भयानक प्यास लगी. நான் கமலா ஐ ஃபீல் வெரி thirsty அப்படினா. मैंने कहा, कमला मुझे लग रहा है कि मुझे बहुत प्यास लग रही है. தண்ணி இல்லையே. अब पानी नहीं, ஒரே ஒரு ஆப்பிள்
एक ही सेब ஒரு கடி கடிச்சு அந்த ஆப்பிள வாயிலே வச்சு தண்ணி எச்சில் ஊறும்படிக்கு அப்படியே நாங்க ஒரு 4.5 மணி நேரம் இந்த திருவனந்தபுரம் வந்து சேர்ந்தோம். अब एप्पल का एक टुकड़ा खा लिया और उसे चबाते चबाते उसी के सहारे 4 घंटे यात्रा करके हम तिरुवनंतपुरम पहुंचे. தண்ணீர் சர்ப்ளஸா இருக்கும்போது தண்ணியினுடைய மேன்மை தெரியாது. जब पानी अधिकताई से होती है तब उसकी महत्व हम पहचानते नहीं. உணவு நிறைய இருக்கும்போது அந்த உணவினுடைய மேன்மை தெரியாது. भोजन की भरपूरी होने पर भोजन की महत्वपूर्ण हम समझ नहीं पाते हैं. அது இல்லாமல் போகும்போது தான் அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியும். जब घट जाती है तब उसकी महत्व क्या हम समझ पाते हैं. ஆனால் தேவனுடைய வார்த்தை உண்டாக வேண்டுமானால் நம்மகிட்ட இருக்கிறது வற்றி போகணும். परंतु अगर यहोवा की वाणी होनी है तो हमारे पास जो कुछ है वो घटना जरूरी है. என்ன செய்ய என்று திகைக்கும் பொழுது உனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். जब हम तड़पने लगेंगे आइंदा मैं क्या करूं उस वक्त तुम्हें यहोवा की वाणी அப்படித்தான் होगी. எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. उसी तरह एलिया को यहोवा की वाणी हुई. ஆமென் आमीन அல்லேலூயா. हालेलुया. வாழ்க்கையில குறைவுபடும் போது, जीवन में जब कमी घटियां आती है, ஊழியத்துல குறைவுபடும் போது सेवकाई में जब अधूरा महसूस होता है, திகைக்க வேண்டாம். ताकने की जरूरत नहीं. ஆண்டவர் உன்னோடு பேசுவார். உனக்குள்ளே தேவனுடைய வார்த்தை உண்டாகும். यहोवा की वाणी तुम्हें मिलेगी और परमेश्वर तुमसे बातें करेगा. ஆராதனையில இருக்கும் பொழுது உன் போதகர் மூலமாக கர்த்தர் பேசுவார். आराधना में शिरकत होते समय तेरा प्रचार के द्वारा परमेश्वर बातें करेगा. ஆமென் आमीन. அது உனக்காக பேசுகிற வார்த்தை. ये तेरे लिए की जाने वाली वाणी. நான் அதனால தான் காலையில சொன்னேன், உங்க போதகரை நீங்க கனப்படுத்தினீங்கன்னா விசுவாசிகள் உருப்படுவீர்கள். इसलिए सुबह के समय मैंने बताया विश्वासी अगर अपने पासवान का इज्जत करेंगे तो आप सलामत रहेंगे. உனக்கு வேண்டிய வார்த்தை உன் ஊழியக்காரரிடத்துல தான் கர்த்தர் கொடுப்பார். तुम्हारे जरूरती वचन तुम्हारे सेवक के पास परमेश्वर प्रदान करेगा. என் சபையில ஒரு விசுவாசி இருந்தாரு. मेरा कलीसिया में एक विश्वासी थे அவர் அங்க தசமாகம் கொடுக்க மாட்டாரு. और वो वहां 10वां हिस्सा नहीं देते थे. 3 தடவை கடன்ல விழுந்து அவரை தூக்கி விட்டு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கு. और 3 बार कर्ज में डूबने पर था, हमने सहायता किया, बहुत कुछ मदद भी किया. நான் கொஞ்சம் காசு பணம் வந்த உடனே சபைக்கு தசமாகம் கொடுக்க மாட்டாரு. लेकिन थोड़ा सा धन पैसे आने पर कलीसिया को 10वां हिस्सा नहीं देता பெரிய था. ஊழியக்காரங்க யாருன்னு பார்த்து அங்க கொண்டு போய் கொடுப்பாரு. சுவிசேஷர்களுக்கு கொண்டு போய் கொடுப்பாரு. बल्कि बड़ा सेवक कौन है, सुसमाचारक कौन है, उन्हें ढूंढकर उनके पास ले जाकर देता था. நான் எச்சரித்தேன், मैंने चेताया இது செய்யாதீங்க. अब ऐसा मत कीजिए. ஒரு நாள் एक दिन எல்லாமே வற்றி போகும். सब कुछ ही सूख जाएगा. கையில காசு இருக்கும்போது அரிக்கும். அந்த பணம் வந்த உடனே அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிகிற கீழ்ப்படிதல் இருக்காது. जब हाथ में धन पैसे आता है तब हाथ में कुचली लगती है और किसी की बात मानते नहीं. அவர் அதை செய்துகிட்டே இருந்தாரு. उसने अपने मर्जी अनुसार कर रहे थे. ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன லிஸ்ட் எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. एक दिन एक छोटी सी लिस्ट लिख करके मुझे दिया. தசமாக இவ்வளவு பெண்டிங் இருக்கு பாஸ்டர், எப்படி நான் கொடுத்துருவேன், இன்னைக்கு வரை கொடுக்கல. कहा कि पासवान 10 मास का इतना पेंडिंग है मैं दे दूंगा, लेकिन आज तक नहीं दिया. நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் பெண்டிங் வைக்கலாம். मैंने कहा सबके लिए आप बाकी रख ஆனா सकते हैं, தேவனுக்கு பெண்டிங் வச்சு எவனும் உருப்பட்டது இதுவரைக்கும் இல்ல. लेकिन परमेश्वर के लिए बाकी रखने पर कोई भी सुधारने का कोई सबूत है ही नहीं. அல்லேலூயா. हालेलुया. விளங்குனவங்க எல்லாம் கை தட்டி கர்த்தரை जो தோத்துறோம். कोई समझ गए ताली बजाकर प्रभु की स्तुति करें. ஆமென். आमीन. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கேட்கல. प्रिय परमेश्वर के जनों नहीं ஏன்னா माना, பெரிய ஆட்கள்கிட்ட போய் மதிப்பு வாங்கணுமா. क्योंकि बड़े लोगों के सामने उन्हें इज्जत मिलना है. அது உருப்படாதுங்க. ये कभी सुधरेंगे नहीं. உனக்குன்னு ஒரு போதகரை கர்த்தர் நியமித்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर एक प्रचारक को नियुक्त किया அந்த है. ஊழியக்காரனும் அந்த ஊழியக்காரியும் ஜெபம் பண்ணி தான் உன் சாபம் நீங்கி இருக்கு. वो सेवक वो सेविका के प्रार्थना में கட்டில இருந்து விடுதலை ஆயிருக்கு. श्राप दूर हुआ है, बंधन से குடும்பம் இந்த அளவுக்கு வந்திருக்கு. तेरा परिवार यहाँ तक सलामत है. இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியலையா? आज क्या तो अंधा बन गया? ஆமென். आमीन. இங்க ஒரு சிலர் அப்படி இருக்கீங்க. यहाँ कुछ लोग इस हाल में है. அவசியம் இல்லாம வார்த்தைகள் வராது. बिना कारण वचन आ नहीं सकता. கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே நான் சொன்ன, ஆண்டவரே என் வாயில வடிகட்டித்தான் வார்த்தைகள் வர வேண்டும். गाड़ी में बैठते ही मैंने प्रभु से कहा जो भी बातें मेरे मुंह से निकलेगी छानबीन कर दीजिए.
அனாவசியமா unnecessarily there should not be any word, ஒரு வார்த்தை வரக்கூடாது. हे प्रभु, व्यर्थ और निकम्मा एक शब्द भी मेरा मुंह से निकलना नहीं. ஆமென். आमीन. சோ ஒரு வார்த்தையை கர்த்தர் போடுகிறார் என்றால் அதற்குரிய நபர்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். इसलिए अगर परमेश्वर एक वचन देता है तो उसके उचित व्यक्ति यहाँ पर मौजूद है. இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ऐसा काम करने वाले अपने आप को सुधार लो. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஒரு நாள் எங்களுடைய பாஸ்டரை பார்க்கிறதுக்கு ஒரு சபையிலிருந்து ரெண்டு சகோதரிகள் வந்து அந்த ஊழியக்காரனை ரிப்போர்ட் பண்றதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. एक दिन एक कलीसिया के दो बहन लोग जो उनके कलीसिया के सेवक के बारे में रिपोर्ट करने के लिए हमारे पासवान से मिलने आई थी. பாஸ்டர் சொன்னாங்க, நீங்க அதை என்னன்னு போய் பார்த்து அவங்கள பேசி அனுப்பி விடுங்க, இதெல்லாம் நான் உற்சாகப்படுத்த மாட்டேன், இன்னைக்கு இவ வருவா, இனி இதுக்கு நான் செவி கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்து இன்னொரு விசுவாசி வருவாங்க, ஊழியக்காரன் மேலே குற்றஞ்சாட்டுறதுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, அதனால அவங்கள நீங்களே பேசி போக சொல்லுங்கன்ட்டாங்க. इसलिए पासवान ने कहा, आप जाकर मुकदमा क्या है पूछ लीजिए, अगर आज मैं इनके सुनो कल और दो जन आएंगे, इसलिए मैं इस पर मैं एंट्री नहीं करना चाहता हूं, जो भी बातें सिलसिला है आप बात करके उन्हें विदा कर दीजिए. ஊழியக்காரனை அழைத்தவர் யார்? सेवक को किसने बुलाया? சத்தமா சொல்லுங்க, जोर से बोलिए. எபிரேயர் 5:4 என்ன சொல்லுது? इब्रानी की 5:4 में क्या लिखा है? ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தில் ஒருவனும் தானாய் ஏற்படுவதில்லை. यदि आहारून के नाई बुलाए ना जाए तो कोई भी अपने आप इस आदरणीय सेवकाई में शिरकत हो नहीं सकता. ஆமென். आमीन. அழைப்பு இல்லாம ஊழியத்துல ஏற்பட்டவன் செவங்கி கடைசில ஒண்ணு இல்லாம போயிடுவான். जो व्यक्ति बुलावा के बिना सेवकाई में आया है वो आखिर शून्य बन जाएगा. அவன் தலைகீழ நின்னு ஊழியம் செஞ்சாலும் அதுல ஆத்துமாக்கள் பெருகாது. चाहे वो उल्टा होकर क्यों ना सेवा करे, वहां आत्मा इकट्ठा नहीं होंगे. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஊழியம் நம்ம வீட்டு கிள்ளுக்கரை இல்ல. और सेवकाई कोई हमारे घर के काम नहीं. அல்லேலூயா. हालेलुया. கிட்டத்தட்ட நான் 51 வருஷம் இந்த பாஸ்டர் இருக்கிறேன். 55 வருஷம் தாண்டிட்டு நான் ரட்சிக்கப்பட்டு, लगभग मेरा उद्धार पाकर 55 वर्ष पार हो चुका और सेवकाई में आकर 51 वर्ष पार हो चुका है. பல தேசங்கள்ல உள்ள சபையை பார்த்திருக்கேன். और कई सारे राष्ट्रों की कलीसिया को देख चुका हूं. என் சபையில நான் நிறைய பார்த்திருக்கேன். मैं अपनी कलीसिया में बहुत कुछ देखा हूं. இன்னைக்கு அந்த மதிப்பா கொண்டு போய் அங்கங்க தசமாங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, பெரிய ஆட்கள்னு கணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் குடிக்க கஞ்சி இல்ல. जो लोग बड़े लोगों से सम्मान प्राप्त करने के लिए यहाँ वहां जाकर 10 पैसा देते थे, वे लोग आज तक खाने का वांदा है उनकी. தொழில் எல்லாம் முடங்கி போச்சு. कारोबार ठप हो गया. நான் ஒரு 6 மாசம் செவர்ல முட்டி முட்டி ஜெபம் பண்ணேன். मैं करीब 6 महीने दीवार में पटक पटक कर प्रार्थना किया. இந்த குடும்பத்தை எப்படியா தூக்கி எடுங்க ஆண்டவரே. हे प्रभु, किसी तरह इस परिवार को उबार कीजिए. ஆண்டவர் சொன்னார், இனி அவனுக்காக ஜெபம் பண்ணாதேன்னாரு. प्रभु ने कहा, आइंदा इसके लिए तू प्रार्थना मत कर. சாமுவேல் சவுலுக்காக போராடின பொழுது கர்த்தர் சொன்னார், எந்த மட்டும் இவனுக்காக நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய், இனி அவனுக்காக நீ ஜெபிக்காதேன்னாரு. जब सामुएल ने शाऊल के लिए प्रार्थना किया तब परमेश्वर ने कहा कि तू उसके लिए कब तक गिड़गिड़ाएगा, आइंदा उसके लिए प्रार्थना मत कर. ஊழியக்காரனை வேதனைப்படுத்தினா விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. ஆனா உன் ஊழியக்காரனை கனப்படுத்தினா அந்த ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் உன்னை ஆசீர்வதித்தா இடங்கொள்ளாமல் போக மட்டும் பெருக்கம் உண்டாகும். अगर विश्वासी आप सेवक को दुख पहुंचाएंगे तो आशीष प्राप्त नहीं करेंगे. सेवक सेविका को आदर करिए तब अपार तौर पे आशीषित होंगे. கை தட்டணும்னு முடிவு பண்ண பிறகு எதுக்கு 10 பேருங்க நாங்க தட்டுதீங்க? अगर ताली बजाने का எல்லாரும் கைய வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்களா? क्या सबके सब घर हाथ घर पे छोड़कर आया? உற்சாகமா கை தட்டி கேட்டா அந்த வார்த்தை உனக்குள்ளே உரப்பா இறங்கும். अगर जोरदार ताली बजाकर सुनेंगे तो ये वचन அந்த தவறு செய்து கொண்டிருந்தால் அதிலிருந்து நீ விடுதலை ஆகலாம். अगर गलती करते हो तो आज तुम्हें छुटकारा मिल सकता है. ஆமென். आमीन. நான் மீட்டிங்களுக்கு போகும்போது मैं जब मीटिंग में जाता हूं, சில விசுவாசிகள் வந்து என்னைய பார்த்து காணிக்கை கொடுப்பாங்க. कुछ विश्वासी आकर मिलकर मुझे भेंट देते हैं.
உங்க பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. मैं कहता हूं இல்லையா இது உங்களுக்கு, நீங்க போய் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி இது பாஸ்டர்கிட்ட கொடுத்துருங்கன்னு அவர்கிட்ட கொடுங்க. அவர் எனக்கு கொடுக்குற காணிக்கையோட சேர்த்து கொடுத்தா நான் வாங்கிக்கிடுதேன், இல்ல அவர் வச்சுக்கிட்டாருன்னா வச்சுக்கிடட்டும், ஆனா நான் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டேன். नहीं भैया ये आपके लिए नहीं, मैं नहीं लूंगा. आप जाकर अपने पासवान के पास दीजिए, वो दान के साथ आपके पैसे भी इकट्ठा करके मुझे दे, तब मैं लूंगा, नहीं तो मैं तुमसे नहीं लूंगा. சிங்கப்பூர், மலேசியா, ஹாலந்து எங்க போனாலும் ஒரு நாள் விசுவாசிகள்கிட்ட 5 காசு வாங்குறது இல்ல. सिंगापुर, मलेशिया कहीं भी क्यों ना जाऊं, एक दिन भी एक भी विश्वास से 5 पैसा तक नहीं लिया हूं. எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கத்தை கத்தர் வைத்திருக்கிறார். सबके लिए परमेश्वर ने एक अनुशासन रखा है. காசு இருக்குன்னு விளையாட முடியாது. और जहां पर धन नहीं तो क्या नहीं कर सकते. எப்படி வேணாலும் கொடுத்து மனுஷங்கிட்ட நல்பதிப்பை வாங்கணும்னு நினைக்கலாம், ஆனா தேவன் உன்னை சும்மா விட மாட்டாரு. धन से तुम इंसान से इज्जत प्राप्त कर सकता है, परंतु परमेश्वर तुम्हें छोड़ेगा नहीं. அந்த ஒழுக்கத்துக்குள்ள இருந்து உன் ஊழியக்காரன் உன்னை நினைக்கும் பொழுது இருதயம் சந்தோஷப்படும். ये अनुशासन के अंतर्गत होकर जब तुम्हारे सेवक तुम्हारा स्मरण करे, அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். तब परमेश्वर तुम्हें आशीषित करेगा. அதுக்கு தான் அந்த சபையில உன்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். इसलिए परमेश्वर तुम्हें उस कलीसिया में रखा है. ஆமென், आमीन. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. एक जोरदार आमीन बोलिए. வெளிய சத்தமே எனக்கு கேட்கவே இல்லையே. मुझे तो सुनाई नहीं दे रहा है. அல்லேலூயா, हालेलुया, ஆமென், आमीन. சோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு எப்பொழுது உண்டாச்சுன்னா, எல்லாமே தண்ணி ஒரு சொட்டு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, தாகம் எடுக்கிறது, அந்த நேரத்தில் அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. जब नदी सूख गई, जब पानी पीने को नहीं मिला, जब प्यास लगी, उस दौरान परमेश्वर का वाणी हुई. பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. भयानक अकाल पड़ी. பஞ்சத்துக்கு காரணத்தை கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலருடைய அக்கிரமங்களின் நிமித்தம் பஞ்சம் தேவனால் அனுப்பப்பட்டது என்கிறார். इस्राएल के अधर्म के कारण यहोवा के द्वारा अकाल भेजी गई. இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்க போய்விட்டார்கள். जबकि इजरायली परमेश्वर को छोड़कर पराई देवता के पीछे चले गए. பாகாலை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். बाल देवता के दंडवत करने लग गए. மழைக்கும் बरसात, செழிப்புக்கும் आभार, விளைச்சலுக்கும் उपज, புயலுக்கும் तूफान, பாகாலே காரணம் என்று அந்த இஸ்ரவேலர்கள் நம்பினார்கள். इस्राएलियों ने यकीन किया इन सारे मौसम का कारण बाल देवता है. ஆண்டவர் பார்த்தாரு, நீ பாகாலு தான் உன்னுடைய செழிப்புக்கும் மழைக்கும் விளைச்சலுக்கும் புயலுக்கும் அவன் தான் காரணம் நீ நினைக்கிறியா? ரைட், நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி அங்க பஞ்சத்தை கர்த்தர் உண்டாக்கிட்டாரு. ठीक है, प्रभु ने सोचा क्या तुम्हारे आशीष का, तुम्हारा समृद्धि का, तुम्हारे मौसम परिवर्तन का क्या बाल देवता कारण है? ठीक है, अब मैं क्या करता हूं देख ले. इसलिए प्रभु ने अकाल भेज दिया. இப்ப நீ ஜெபம் பண்ணி பாரு. अब तो प्रार्थना कर. ஒண்ணும் நடக்கல. कुछ नहीं हुआ. ஆனா எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழி அடைக்கப்பட்டால் இன்னொரு வழியை திறக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். चाहे कितना भी अकाल क्यों न पड़ जाए, परमेश्वर के जन के लिए जब एक मार्ग बंद होती है तब परमेश्वर उनके लिए दूसरी मार्ग खोल देता है. வழி அடைக்கப்பட்டது என்று கவலைப்படாதே மகளே, மகனே கவலைப்படாதே. बेटा बेटी, मार्ग बंद होने के चलते तो फिक्र मत कर. உனக்கு இன்னொரு வழியை கர்த்தர் திறக்க போகிறார். तेरे लिए दूसरा मार्ग परमेश्वर खोलने जा रहा அது है, யாருக்கும் தெரியாது. जिसे कोई नहीं जानते. கொரோனாவில் कोरोना काल में ஆராதனை நடத்த முடியல, காணிக்கையில தசமபாகம் இல்ல, आराधना चला नहीं पाया, ना दान दशमांश मिला, சர்ச்சை பூட்டிட்டோம். कलीसिया पर ताला लगा दिया गया. விசுவாசிகள் போன் பண்ணாங்க, உங்க வீட்டு வராண்டாவில் ஒரு காணிக்கை பெட்டி வைங்க, அதுல காணிக்கை தசமபாகம் போடணும்னாங்க. विश्वासी ने कहा अब अपने घर के बाहर एक दान का डिब्बा रखिए, हम ताकि हमारे दान 10वां हिस्सा उसमें डाल வீட்டுக்குள்ள देंगे. அடைச்சு கிடக்குறோம், அந்த பெட்டியில அவங்க வந்து போட்டுட்டு போறாங்க. और घर पर बंद पड़े थे, इसलिए लोग आकर उस पेटी में दान डालकर चले जाते थे. இப்ப அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ரூபா நோட்லயும் கொரோனா இருக்குன்னு ஒரு பொருளையை கிளப்பிட்டாங்க. अब अगली समस्या क्या हुआ, लोग ने अफवाह फैला दिया कि ये जो नोट था, नोट में कोरोना विषाणु है. காணிக்கை பெட்டிக்குள்ள நோட்டு கிடக்க, ஆனா தொட முடியல. हाँ, दान के डिब्बे के अंदर नोट तो पड़ी है लेकिन छू नहीं पा रहे हैं. அப்போ ஒரு பொருளை வந்துச்சு,
ஓமத்தை ஒரு துணியில கட்டி அந்த இதுக்குள்ள போட்டு 2 நாள் போட்டுருங்க, அந்த கொரோனா போயிடும்னாங்க. तब और एक अफवाह फैलाया गया कि ओवा को 2 दिन उस डिब्बे के अंदर रुपया के साथ बांध कर डाल दीजिए, तब कोरोना विषाणु टल जाएगा. அந்த இல்லாமையின் நேரத்திலும் கர்த்தர் நடத்தினார். उस शून्य अवस्था में भी परमेश्वर ने अगुवाई किया. சென்னையிலிருந்து என்னுடைய மகனுக்கு ஒருவர் உதவி செய்து 60 ஊழியக்காரர்களுக்கு ஜாமான்கள்லாம் வாங்கி கொண்டு போய் வீடுகளில் கொண்டு போய் கொடுத்தோம். என் கூட வந்த ஏசாஸ் தான் அவர் கார்ல போய் எல்லா வீடுகளிலும் கொடுத்துட்டு வந்தாரு. चेन्नई से एक पासवान ने मेरे बेटे को ऐसा सहायता किया कि 60 जनों के लिए उनके आवश्यक चीजें भिजवाया. तो पास्टर जो मेरे साथ है येसुदास, उन्होंने जाकर के घर घर बांट कर दिया. எல்லாம் வற்றி போய் விட்டது என்று நினைக்காதே, கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். मत सोच कि सब कुछ सूख गया, परंतु परमेश्वर तेरे लिए मार्ग खोलेगा. இல்லாமையிலே எல்லாவற்றையும் உண்டாக்குறவர் தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். तेरे शून्य अवस्था में सब कुछ सिरजाने वाला परमेश्वर है, तेरा और मेरा परमेश्वर. ஆத்துல தண்ணி இல்ல, नदी में जल नहीं, ஆகாயத்துல காகம் இல்ல, और आकाश में कौवा नहीं. நேரத்துக்கு இப்படி பார்த்தா காகம் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுக்கும். समय पर आकाश की ओर ताकने पर रोटी और मांस आकर कौवा दिया करता था. காகங்கள் காணாமல் போய்விட்டது, कौवे गायब हो गए. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், ஆனால் இயற்கையை பயன்படுத்தி எலியாவின் தேவையை சந்தித்தவர். परमेश्वर निसर्ग से परे है और निसर्ग का इस्तेमाल करके एलिया का पालन पोषण किया. காகத்திட்ட ஒரு அப்பத்தை கொடுத்தா அது கொடுக்குமாங்க? बताइए, कौवे के पास अगर एक रोटी கையில है तो क्या இருந்தாலே करेगा? கொத்தி பிடிக்கிட்டு போயிடும். अगर हाथ में है तो भी चोंच मार के ले चले जाएगी. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. मुझे इस विषय पर एक शक था. அப்பத்தை இறைச்சி எப்படி இது வாயில எடுத்துட்டு வரும் அப்படி? ये कौवा रोटी और मांस चोंच में कैसे लाया? ஒரு நாள் நானும் எங்க தலைமை போதகரும் மெட்ராஸ்ல இம்பீரியர் ஹோட்டல்ல தங்கி இருக்கோம். एक दिन मैं और हमारे मुख्य पासवान दोनों चेन्नई में के किसी होटल में हम ठहरे हुए थे. காலையில எழும்பி அந்த ஜன்னல் வழி அப்படி பார்க்கும்போது கீழே கிச்சன், அவன் நிறைய தேங்காவை உடைச்சு சட்னிக்காக அப்படி முறியா வச்சிருக்கான். सवेरे उठकर खिड़की से हमने नीचे देखा, तब उसने क्या किया, और रसोईदार ने बहुत सारे नारियल को तोड़कर चटनी बनाने के लिए तैयारी कर रहा था. ஒரு காக அப்படி வேகமா வந்து ஒரு முறி தேங்காவை அப்படியே தூக்கிட்டு ஓடிடுச்சு. और एक कौवा दौड़कर आया और एक वाटी खोपरे को चोंच में लेकर चला गया. அவ்வளவு வெயிட் உள்ள அந்த தேங்காவை தூக்க முடியுமானால் அப்பத்தை இறைச்சி அது தூக்க முடியும். अगर इतना वजनदार नारियल को उठा सकता है तो रोटी और मांस को जरूर ले जा सकता है. ஏனென்றால் क्योंकि கர்த்தருடைய படைப்புகளின் மீது அவருக்கு இருந்த சர்வ வல்லமையும் தாம் விரும்புகிற தம்முடைய மக்களின் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் எந்த விதத்தையும் பயன்படுத்துவார் என்பதை கவனியுங்கள். क्योंकि ध्यान दीजिए, यहोवा परमेश्वर अपने प्रजाओं को खिलाने के लिए, उनका पालन पोषण करने के लिए किसी भी तरह अपना सृष्टि किया हुआ सृष्टि का इस्तेमाल कर सकता है. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேர் நிற்கிறாங்க. जंगल में इजरायली लोग 20 लाख लोग थे. கர்த்தர் மோசேயை பார்த்து யாத்திராகமம் 16:6 சொல்றாரு, परमेश्वर ने मूसा से निर्गमन की 16वां अध्याय में कहता है, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, तब परमेश्वर ने मूसा से, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன், मैं तुम्हारे लिए आसमान से रोटी भेजूंगा. ஜனங்கள் போய் लोग जाकर ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், प्रतिदिन की आवश्यक चीजों को प्रतिदिन बटोर ले. அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். जिसके तहत मैं उनकी परीक्षा लूंगा कि वे मेरे नियम का पालन करते या नहीं. வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து விட்டார். आसमान से मन्ना दे दिया அந்த மன்னாவை பொறுக்கிறதுக்குள்ள அந்த ஒழுங்கையும் சொல்லி கொடுத்து விட்டார். और इस मन्ना बटोरने का अनुशासन भी सिखा दिया. சனிக்கிழமை அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாளே எடுத்து வைத்துக் கொள்ளணும், அது நாற்றம் எடுக்காது. ஆனால் காலையில நீ போனா அங்க மண்ணா இருக்காது. शनिवार यानी विश्राम दिन के पहले इकट्ठा करना है, अगर नहीं अगला दिन सुबह जाएंगे तो मन्ना लापता हो जाएगा. ஒரு சொத்து கொடுத்தாலும், ஒரு ஆஸ்தி கொடுத்தாலும், ஒரு வீடு கொடுத்தாலும், ஒரு கார் கொடுத்தாலும், உன் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கொடுத்தாலும், லட்சக்கணக்கில் வருமானம் கொடுத்தாலும், எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து விட்டு உன்னுடைய உண்மையை சோதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். एक धन, एक दौलत, एक
संपत्ति, एक गाड़ी, एक मकान, एक नौकरी सब देकर देने के बाद मेरा यहोवा परमेश्वर परीक्षा लेगा कि तू वाकई ईमानदार है या बेईमान है। ஆமென் आमीन, அல்லேலூயா हालेलुया। எதுக்கு இத கொடுத்திருக்கிறாருன்னு ஆவிக்குரியவர்கள் சிந்திப்பார்கள் आत्मिक लोग परख लेते हैं कि परमेश्वर इन चीजों को क्यों दिया। அவங்க இந்த ஆவிக்குரியவங்க வந்து நமக்கு உதவி செய்த ஆதாரங்களை அவங்க நம்பிக்கொண்டிருக்க மாட்டாங்க காரணமான கர்த்தரை நம்புவார்கள் जी हाँ, आत्मिक लोग किसी भी वस्तु पर भरोसा नहीं करते परंतु उनका कारण करता यहोवा पर भरोसा करते। எங்க சபையில ஒரு குடும்பம் இருந்துச்சு हमारा कलीसिया में एक परिवार था, ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் बहुत गरीब परिवार। அப்ப நான் ஒரு விசுவாசிக்கு சொன்னேன் அவங்களுக்கு ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்க அப்படின்னு मैंने किसी विश्वासी से कहा अब उनके लिए एक ग्राइंडर खरीद कर दीजिए, அவங்களும் கிரைண்டர் வாங்கி கொடுத்தாங்க तब उन्होंने भी ग्राइंडर खरीद कर दे दिया। கிரைண்டர் யார் வாங்கி கொடுத்தான்னு பார்த்து அந்த குடும்பம் எங்களை விட்டுட்டு அந்த குடும்பத்தை பின்பற்றி போய்விட்டு हाँ, जिन्होंने ग्राइंडर दिलवाया वो परिवार हमें छोड़कर उनके तरफ चला गया। ஊழியக்காரன் இருந்தா உனக்கு கிரைண்டர் மட்டும் இல்ல மிக்ஸியும் சேர்ந்து வரும் हाँ, अगर सेवक के साथ रहते तो ना सिर्फ ग्राइंडर बल्कि मिक्सी भी मिल जाएगा। உடுத்துறதுக்கு துணி வரும் हाँ, पहनने के लिए कपड़ा मिल जाएंगे। ஒவ்வொரு விசுவாசியை பார்த்து இந்த குடும்பத்துக்கு நீங்க அதை செய்யுங்க நீங்க எதை செய்யுங்கன்னு கை காட்டிட்டு போவோம் हर एक विश्वासी को देखकर हम इशारा देते आप उनके लिए ये मदद कीजिए, उनके लिए ये सहारा कीजिए। இதற்கு ஆதாரம் கர்த்தர் தான் परंतु इन सब का आधार परमेश्वर है। கிரைண்டருக்கு பின்னால போனா ஒரு கிரைண்டரோட உன் தேவை நின்னு போகும் अगर ग्राइंडर के पीछे जाएंगे तो एक ग्राइंडर के साथ आपकी जरूरत बंद हो जाएगी। சங்கீதம் 40:4 சொல்றாரு भजन संहिता 40:4 में लिखा है அகங்காரிகளையும் अहंकारियों को பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் और झूठ की सहारा लेने की ओर मत ताकिए। கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் तो धन्य है वो मनुष्य जिसने परमेश्वर को अपना भरोसा मान இந்த लेता கூட்டத்துல है। எத்தனை பேர் கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கிறீர்கள் इस सभा में कितने जन सिर्फ और सिर्फ परमेश्वर पर நல்ல निर्भर கையை है। தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க सब ताली बजाकर परमेश्वर का स्तुति करें। மனுஷரை நம்பாத मनुष्य पर भरोसा ना அது करें, டெம்பரவரி ये तो तत्काल है। தேவனை நம்பு परमेश्वर पर यकीन அது करें, நிரந்தரமானது तब स्थायी है। மனுஷனுடைய உதவி நிரந்தரமானது அல்ல मनुष्य का सहायता अस्थिर है, அது தற்காலிகமானது वो तो तत्कालीन है। ஆனால் தேவன் நமக்கு நிரந்தரமாக எப்பொழுது உதவி செய்யக்கூடியவர் परंतु परमेश्वर हमारा स्थायी काल के लिए हमारा सहायक है। ஒரு வழி அடைத்தால் இன்னொரு வழியை திறக்கிறவர் தேவன் जी हाँ, जब एक रास्ता बंद हो जाए दूसरा रास्तों को खोलने वाला हमारा परमेश्वर। வானம் அடைபட்டது आकाश बंद हो गई, வானத்தில் காகங்கள் இல்லை आसमान में कौवे दिखाई नहीं दिए, அந்த ஆற்றிலே தண்ணீரும் இல்லை उस नदी में जल भी सूख गए। என்ன செய்யணும் திகைக்கிற நேரத்துல अब क्या करो जब बहुत ही चिंतित था, வானத்திலிருந்து ஒரு சத்தம் இருதயத்துல உண்டாகுது நீ எழுந்து तब आसमान से एक वाणी சீதோனுக்கு हुई, அடுத்த उठकर तू சாரிபாத் ஊருக்கு போய் सारी बात गांव में जाकर அங்கே தங்கியிரு वहां जाकर ठहर जा। அட்ரஸ் கொடுக்கல हाँ, पता नहीं दिया, ஆள் யாருன்னு சொல்லல व्यक्ति का परिचय नहीं दिया, உன்னை பராமரிக்கும்படி तेरा पालन पोषण करने அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு वहां के एक विधवा को आज्ञा देकर। ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் நம்மளை சேர்க்கப்படாதா प्रभु एक अमीर व्यक्ति के पास हमें भेजना चाहिए ना। போய் சாரிபாத்துல ஒரு விதவை கிட்ட போய் நான் அங்க போய் இருக்கவா आखिर सारीबाद में वो भी एक विधवा के घर में मैं जाऊं? அவன் கேள்வி கேட்டானா उसने क्या सवाल पूछा? ஆண்டவர் சொன்னாரு அவளுக்கு நான் கட்டளையிட்டேன் प्रभु ने कहा कि मैं उसे आज्ञा दी। உங்களுக்கு தேவைகள் வரும்படிக்கு ஆண்டவர் கட்டளை இட்டிருக்கிறார் விசுவாசிகளே ஊழியக்காரர்களே உங்கள் தேவைகளுக்காக ஒரு நபரை கட்டளையிட்டு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ये सेवकों, ये विश्वासियों, आपके जरूरतों के लिए जिसे पूरा करने के लिए परमेश्वर किसी को आदेश दिया है। கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க विश्वास करने वाले ताली बजाकर परमेश्वर का स्तुति करें। ஆமென் आमीन, அல்லேலூயா हालेलुया। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவன் கேள்வி கேட்க நம்மளா இருந்தா கேள்வி கேட்டிருப்போம் प्रिय परमेश्वर के जनों, उसने प्रश्न नहीं पूछा, यदि हम होते तो सवाल पूछते। கர்த்தர் தம்முடைய மக்களின் தேவைகளை சந்திக்கவும் परमेश्वर अपनी प्रजा की जरूरतों को पूरा करने, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் अपनी इच्छा को निभाना है। எந்த மனித இருதயத்தையும் அவர்கள் அறியாமலே ஆண்டவர் அசைக்க கூடும் इसलिए किसी भी व्यक्ति का हृदय को उनके अज्ञान में परमेश्वर हिला सकता है। இந்த விதவையினுடைய கண்டிஷன் என்ன தெரியுமா इस विधवा की हालत क्या थी मालूम है?
ஒரு அப்பத்தை சுட்டு அதை சாப்பிட்டு தானும் தன் மகனும் செத்து போகிறோம் என்பதற்காகத்தான் 2 விறகு பொறுக்க ஒலிமுக வாசலுக்கு வந்தாள். जैतून फाटक में इसलिए आई ताकि लकड़ी बटोर ले कि एक रोटी बनाकर माता बेटा दोनों खाकर मर जाएं. 2 விறகு எதுக்குன்னா சாப்பிட்டு செத்து போறது. सिर्फ 2 लकड़ी इकट्ठा करने आई, क्यों? खाने के बाद मरना है. அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இந்த பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு போய் அங்க வைக்கிறார். इतनी बड़ी कंगाल परिवार में इस महान भविष्यवक्ता को परमेश्वर ने भेज दिया. ஆனால் அவளுக்கு தெரியாது நாம் ஒரு தேவனுடைய மனுஷனை சந்திக்க போகிறோம். लेकिन उसे मालूम नहीं थी कि मैं किसी परमेश्वर का मनुष्य से मिलने जा रही हूं. அவர் மூலம்தான் அந்த பஞ்சகாலம் முழுவதும் நாம் போஷிக்கப்பட இருக்கிறோம் என்று அவளுக்கு தெரியாது. उनके द्वारा पूरे अकाल समाप्त होने तक मेरा परिवार का पालन पोषण होगा वो नहीं जानती थी. இப்படித்தான் தேவன் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார் என்றும் அவளுக்கு தெரியாது. और उसे यह भी मालूम नहीं था कि परमेश्वर का योजना यही है. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों की 2 अध्याय 9வது வசனத்துல 9वां वचन में எழுதி இருக்கிறபடி जैसे लिखा हुआ है, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு परमेश्वर अपने से प्रेम करने वालों को ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. तैयार की हुई चीजों को इंसान की आंखें ना देखे, उनके कान ने ना सुनी और ना उनका हृदय में उसका विचार भी आया. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். परंतु हमें परमेश्वर ने अपनी आत्मा से हमें प्रकट किया. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறவர். वो आत्मा परमेश्वर सब कुछ जानता है, परमेश्वर की गहराइयों को भी जानता है. மனுஷனுடைய ஆவியே அன்றி मनुष्य की आत्मा के सिवाय மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? और कौन है जो मनुष्य की चीजों को पहचानेगा? அப்படி போல उसी प्रकार தேவனுடைய ஆவியே அன்றி परमेश्वर के आत्मा के बिना ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். कोई भी परमेश्वर का विषय को पहचान नहीं पाएगा. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு यहाँ बैठे हुए என்ன तुम्हें- உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்னு உங்களுக்கு தெரியாது. आप जो बैठे हुए आपके लिए प्रभु ने क्या तैयार कर रखा आप नहीं जानते. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஏதோ உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதானால் தேவனுக்கு அது தெரியும். आपको आपके बच्चों के लिए आपके परिवार के लिए परमेश्वर ने क्या तैयार करके रखा तुम नहीं जानते, परंतु परमेश्वर जानता है. ரட்சிக்கப்பட்ட தேவ திட்டத்துக்குள் இருக்கிற தேவ மக்களே, கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். उद्धार पाए हुए परमेश्वर के उद्धार में शामिल रहने वाले प्रजा परमेश्वर तुम्हारे प्रति योजनाओं को बल्ली बांधती जानता है. கர்த்தருடைய ஏவுதலை உணரும் இருதயம் நமக்கு இருக்கணும். परमेश्वर का प्रेरणा को समझने का हृदय हमें होना चाहिए. தேவனுடைய திட்டத்திற்குள்ளும் परमेश्वर के योजना के अंतर्गत அவருடைய கரத்திலும் இருக்கிறவர்கள் और जो कोई उसके हाथों में टिके हुए தேவனுடைய ஏவுதலையும் परमेश्वर का प्रेरणा தேவனுடைய தூண்டுதலையும் और परमेश्वर का उकसाना எளிதாக உணர்ந்து கொள்வார்கள். जिन्हें आसानी से समझ लेंगे. எத்தனை பேர் நம்மில் हम में से कितने जन இந்த தேவனுடைய ஏவுதலையும் உணர்த்துதலையும் கண்டுகொள்ளாம விட்டுருக்கிறோம்? इस परमेश्वर का प्रेरणा उसके उकसाना को हमने लापरवाह किया. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தா ஆண்டவர் உங்களை ஏவுவாரு, இல்லைன்னா சும்மா இரு நீ போகாதம்பாரு, தடுப்பாரு, நீ பேசாம இருக்கணும். यदि परमेश्वर में आप होंगे तो प्रभु आपको चेताएगा कि तुम चुप बैठो, तुम मत उठो, मत जाओ. என்னுடைய விசுவாசிக்கு மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சது. காலையில ஆராதனையெல்லாம் நடத்தி விருந்து உபசனைகள்லாம் நல்லா முடிந்தது, எல்லாம் போயிட்டாங்க. मेरा विश्वासी का बेटे का बच्चे का शादी हुआ, तब सलामत हुआ और शादी के बाद सब चले गए, लौट गए. என் சன் ஃபோன் பண்ணா, बेटा ने फोन किया, உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கணும் டேடி, நீங்களும் மாமியும் கொஞ்சம் டவுனுக்கு வாங்க அப்படின்னா. और कहा कि डैडी आपको और मामी को कपड़ा खरीदना चाहता हूँ, इसलिए आप टाउन में आइए. நான் என்னைக்கு கடைக்கு வந்தேன், நீ மம்மியை கூட்டிட்டு போய் வாங்கு, இல்லை டேடி உங்களுக்கு பிடித்தமான
ஒரு நல்ல ஷர்ட் எடுக்கணும் அப்படின்னா मैंने कहा मैं कब दुकान में गया, इसलिए आप चले जाओ। नहीं नहीं, आपका पसंदीदा कपड़ा खरीदना है, इसलिए आप आइए। நீ மம்மியே கூட்டிட்டு போப்பா, मैंने बोला तुम मम्मी को என் ले காரை जाओ। எடுத்துட்டு நீ கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு मेरा- எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்ல, मेरा गाड़ी लेकर तो चले जा कह दिया, बल्कि मुझे जाने का मन नहीं किया। எனக்கு ஜெபம் பண்ணணும் போல எனக்கு ஒரு தூண்டுதல் உள்ளத்துல இருந்துச்சு. बल्कि मेरा मन में एक प्रेरणा हुआ कि तू जाकर के प्रार्थना कर। நான் உடனே அப்படி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். तब मैं घुटना टेकर प्रार्थना में बैठ गया। அங்க விசுவாசி போன் பண்றாரு. तब वो विश्वासी ने फोन किया, பாஸ்டர்யா நீங்க வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிருங்க, இந்த ரிசப்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. पास्टर भैया आप आइए, आकर के एक प्रार्थना कीजिए ताकि हम रिसेप्शन को शुरू करें। நான் சொன்னேன் என் காரை ராஜன் அம்மாவும் எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு கார் இல்லைன்னா என் கார் அனுப்புறேன் நீங்க வாங்க அப்படின்னாரு. तब मैंने कहा कि मेरा गाड़ी को राजन और उसका मम्मी ले चले गए। तब उन्होंने कहा नहीं मैं गाड़ी भेजूंगा, आप आइए। நான் உடனே போனேன். तुरंत में गया। அந்த மண்டபத்தில் அப்படியே நின்று பேசிட்டே இருந்தோம். वो मंडप में खड़े खड़े हम बातचीत कर रहे थे। சொன்னாரு என் 2 பிள்ளைகளுக்கும் நல்ல விதத்தில் நீங்களும் அம்மாவும் சேர்ந்து திருமணத்தை முடிச்சு நல்லா வச்சிட்டீங்க பாஸ்டர்யா, நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னாரு. तब उसने कहा पासवान जी आप और पास्टर अम्मा दोनों मिलकर मेरे दोनों बच्चों का विवाह बढ़िया से कर दिया, इसलिए मैं आपके लिए बहुत आभार हूँ। இது எங்க கடமையை தானே பிரதர் செய்யறோம் அப்படி நான் பேசிட்டு இருக்கையில तब मैं जब बोल रहा था भाई ये तो हमारा कर्तव्य हमने निभाया, जब हम चर्चा कर रहे थे அவர் சொன்னாரு तब उसने कहा பாஸ்டர் ராஜன் கல்யாணத்துக்கு நான் சாப்பாட்டுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னாரு. पास्टर राजन का विवाह के लिए मैं 50,000 रुपया दे देता हूँ कहा। நான் தோத்துற ஆண்டவரே இவர் மூலமாக நீங்க பேசினதுக்காக தோத்துறோன்னு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். तब मैंने प्रार्थना करके समाप्त किया कि प्रभु आप इनके द्वारा बात किया, धन्यवाद। அந்த பணத்தை நம்ம விசுவாசி யோனா கையில கொடுத்துருங்க, அது என் கையில தர வேண்டாம், அவர் அதை பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டேன். और मैंने उनसे कह दिया उस पैसे को मेरे पास मत दीजिए, हमारा विश्वासी योना के हाथ में दे दो। அடுத்து ஒரு நிமிஷத்துக்குள்ள अगला 1 मिनट के अंदर நான் 1,00,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு அந்த முழுவதும் நான் பொறுப்பெடுத்துக்கிடுறேன்ட்டாரு. उसने कहा पूरा खाने का जिम्मेदारी मैं उठा लेता हूँ। அட ஒரே நிமிஷத்துல 1,00,000 ரூபாய் சாப்பாட்டுக்குரியதை கர்த்தர் சந்தித்தார். 1 मिनट में खाने का 1 लाख रुपया का परवा परमेश्वर कर लिया। அது சொல்லி முடிச்ச உடனே அவர் ஆபீஸ்ல இருந்து எல்லாம் ஆட்கள் வந்துட்டாங்க. பாசையா நீங்க இப்போ கார்ல போங்க, நாங்க எங்க ஆபீஸ்ல இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க, நான் அவங்கள கவனிக்கிறேன்ட்டு அவர் போயிட்டாரு. तब उसने कहा कि पास्टर आप जाइए, हमारा दफ्तर से लोग आए, நேரா வந்து கட்டிலுக்கு பக்கத்துல முழங்கால் போட்டு கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். तब मैं सीधा आया, खाट के बगल में घुटना टेका और यहोवा को धन्यवाद दिया। கடைக்கு போயிருந்தா ஒரு 700 ரூபாய்க்கு ஒரு சட்டை தான் கிடைச்சிருக்கும். अगर मैं दुकान गया होता तो 700 रुपया का शर्ट मिलता। ஆனா தேவனுடைய ஏவுதலை உள்ளத்துல உணர்ந்து வரமாட்டேன் என்று தடுத்து நான் முழங்கால நின்றதுனால 1,00,000 ரூபாய் சாப்பாட்டு, அந்த கல்யாணத்துல சாப்பாட்டுக்கு 1,00,000 தான், அதை தேவன் ஒரு நிமிடத்துல சந்தித்தார். लेकिन परमेश्वर का प्रेरणा के चलते दुकानदारी से मना कर दिया, बल्कि प्रार्थना में बैठ गया, इसलिए शादी का जितना भी भोजन का धन जो जरूरत थी 1 लाख रुपए का जिम्मेदारी उन्होंने उठा लिया। ஆமென். आमीन। பாசமா ஃபோன் பண்ணாங்க, என்ன செய்றீங்கன்னு. நான் கர்த்தருக்கு கண்ணீரோட நன்றி செலுத்திட்டு இருக்கேன். पास्टर ने मुझसे पूछा भाई साहब आप क्या कर रहे हो? तब मैंने कहा मैं यहोवा को आंसू के साथ धन्यवाद कर रहा எனக்கு हूं। கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார்மா அப்படின்னு. मैंने कहा सुनो मुझे परमेश्वर ने एक चमत्कार किया। என்ன அற்புதம் சொல்லுங்களேன் அப்படின்னு. तब पूछा बताइए ना நீ कौन सी வா, நான் चमत्कार? நேரடியா சொல்றேன். तब मैं कहा तू आ जा, तब मैं आमने सामने बताऊंगा। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमीन। ஒரு இடத்துக்கு நீ போகாதன்னு தடுக்கிறாருன்னா அதுக்கு உள்ள ஒரு விஷயம் இருக்கும். நீ ஆவிக்குரியவனா ஆவிக்குரியவளா ஆவிக்குரிய ஊழியக்காரனா இருந்தா எதுக்கு கர்த்தர் தடுக்கிறார் என்று உனக்கு அந்த அதை உணரும் இருதயத்தை கர்த்தர் தருவாரு. अगर किसी जगह जाने पर परमेश्वर आपको रोकता है, चेतावनी देता है, तो यदि तुम वाकई में आत्मिक होंगे तो आप समझ पाएंगे, महसूस प्राप्त करेंगे कि क्यों परमेश्वर तुम्हें रोका। உனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதற்கும், तुम्हें आने वाले आशीष को உன்னை रोकने के लिए, அலக்களிப்பதற்கும், तुम्हें सताने के लिए। நீ ஆவிக்குரியவனா இல்லன்னா சாத்தான் உன் இருதயத்தை ஆளுகை செய்வான். अगर तुम गैर आत्मिक होंगे तो शैतान तुम्हारा हृदय पर कब्जा करेगा। விசுவாசிகள் மட்டுமல்ல இந்த சிக்கல்ல கிடக்கிறது, ஊழியக்காரங்களும் இதை போல அந்த உணர்தலை
அறிய முடியாம இருதயம் கடினப்பட்டு கிடந்தா உனக்கு வருகிற நன்மையை வீணா நீ போக்கடிப்பாய். ना केवल विश्वासी लोग इस प्रकार की मुसीबत में फंसते, सेवक भी अगर इस प्रकार फंस जाते तो परमेश्वर का अनुग्रह को गवा देते हैं. ஏசாயா 11:2 சொல்லுது, यशायाह का 11:2 में लिखा है, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ज्ञान और बुद्धि देने वाला आत्मा, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், युक्ति और बल देने वाला आत्मा, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய एहसास और यहोवा की डर मानने का डर देने वाला கர்த்தருடைய आत्मा, ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். यहोवा की आत्मा उन पर समाएगा. யார் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ जिन किसी पर यहोवा की आत्मा समाया हो, உணர்வை கொடுப்பார், उन्हें महसूस दिलाएगा, உணர்த்துதலை கொடுப்பார், उन्हें एहसास दिलाएगा, வழி நடத்துவார். उनका मार्गदर्शन करेगा, ஒரு காரியத்தை செய்யாம உன்னை தடுப்பாரு. किसी काम को करने से तुम्हें रोकेगा. ஒரு மனம் இருக்காது, एक चित्त नहीं होता है, அப்ப உணரணும். तो समझना है. நான் எங்க சபையில मैं मेरा कलीसिया में, எங்க சபையார நானும் ஒருமனப்படாம ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். हमारे कलीसिया के लोगों के साथ एक चित्त में जुड़े बिना एक काम भी मैं नहीं करता हूँ. நான் ஒரு நாள் மீட்டிங் முடிச்சு மதுரையை தாண்டி வந்துகிட்டு இருக்கேன். एक दिन मीटिंग खत्म करके मदुरई पार होकर आ रहा था. ராஜபாளையத்திலிருந்து இஸ்ரேல்னு ஒரு பாஸ் எனக்கு ஃபோன் பண்ணி, राज्यपालयम से इजराइल नाम का एक पासवान ने मुझे फोन करके ஒரு சர்ச்சில் ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு கேட்குறாங்க, பாசையா நீங்க வெள்ளி சனி ஞாயிறு வர முடியுமான்னு கேட்டாரு. पास्टर भैया, किसी कलीसिया से 3 दिन का वक्त आपसे मांगते हैं, क्या आप शुक्रवार शनिवार रविवार को आ सकते हैं? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது, நான் வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் மிஸ் பண்ணுவேன், அதனால ஏற்கனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்டேன், அதனால் நான் 2 நாள் வர்றேன்னு சொன்னேன். அப்போ நான் கேட்டு சொல்கிறேன்னாரு. கேட்டு இல்லை 2 நாள்னா வேண்டாம் அப்படின்ட்டாங்க. எப்படியாவது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வாங்கினாங்க, எனக்கு போக லீடிங்கே இல்லை, நான் வர முடியாதுன்னு மறுத்து விட்டேன். उन्होंने 3 दिन आने के लिए कहा, लेकिन मैंने उनसे कहा भाई मैं 2 दिन आ सकता हूँ, तीसरा दिन आ नहीं सकता. तब उन्होंने कहा ठीक है हम पूछ कर बताएंगे, लेकिन पूछ कर बताने पर उन्होंने कहा 3 दिन तो ठीक है, 2 दिन मतलब नहीं चाहिए. திரும்ப அவர் ஃபோன் பண்ணி, எப்படியாவது நீங்கள் அந்த சர்ச்சுக்கு போங்க பாசையா, ரொம்ப விரும்புகிறாங்க. பாச விரும்புறது ரைட்டு, எனக்கு ஒரு லீடிங் வேணும்ல, ஆவியானவர் எனக்குள்ள நீ போன்னு சொல்லணும்ல, எனக்கு சொல்ல மாட்டேங்காரு, அது நான் முடியாதுன்னு சொல்லிருங்கன்ட்டேன். दोबारा उन्होंने फोन किया और मुझे जोर दिया, पासवान आप किसी भी तरह वो 3 दिन की सभा में जाइए, लेकिन मैंने बोला अब कहने पर मैं नहीं जा सकता, आपने परमेश्वर प्रेरणा नहीं दिया. காலையில ஆயத்தமாகி சர்ச்சுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். सुबह तैयार होकर कलीसिया के लिए रवाना हुआ. ஆவியானவர் என்கிட்ட பேசுறாரு, आत्मा ने मुझसे कहा இன்னைக்கு ஜனங்கள்ட்ட சொல்லி அந்த ஜெனரேட்டர் வாங்குறதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்காரு. आज लोगों से कहकर जनरेटर खरीदने के लिए फंड तैयार कर. சரி ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். मैंने जी हाँ प्रभु बोलकर चर्च में चला गया. ஒரு ஜெனரேட்டர் 1.25 லட்சம். एक जनरेटर का दाम 1.25 लाख रुपया. நான் எழும்பி நின்று, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெனரேட்டர் வாங்கணும். என்னோட ஒருமனப்படுறவங்கலாம் கையை வைத்து காட்டுங்கன்னு எல்லாரும் கையை வைத்து ஒரு அலையிலையா சொன்னாங்க. तब मैं खड़े होकर कहा कि परमेश्वर का आत्मा प्रेरणा देता है कि हम सब मिलकर एक जनरेटर खरीदना है, अगर मेरे साथ कोई इत्तेफाक रखते तो हाथ उठाइए. तब सभी लोग एक साथ मिलकर हाथ उठाया. ஒரே ஒரு பிரதர் கையை கீழே போட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. सिर्फ एक भाई हाथ नहीं उठाया, हाथ नीचे डालकर खड़े थे. நான் பேரை சொல்லி, நீங்க இதுல ஒருமனப்படல, இல்ல 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 கையை வைத்தினாரு. मैं उनका नाम लेकर, क्या भाई आपको इसमें मान्यता नहीं? नहीं नहीं नहीं. மறுபடியும் எல்லாரும் கையை வைத்துங்க. फिर से सभी लोग हाथ उठाइए कहा. எல்லாரும் கையை வைத்துறாங்க. सबके सब हाथ उठाया. பேப்பர் எல்லார் கையிலையும் கொடுத்தேன். हर एक के हाथ में कागज दिया. 1.25 லட்சம் ரூபாய் அந்த ஆராதனை ரைஸ் ஆகி जनरेटर வாங்கிட்டான். 1.25 लाख रुपया की व्यवस्था हो गई और जनरेटर भी खरीद लिया. அதை தடுக்கிறதுக்கு தான் இன்னொரு ஊழியத்துக்கு என்ன பிசாசு திசை திருப்புதா. अब इसे रोकने के लिए शैतान ने मुझे दूसरी सेवका की ओर ஊழியக்காரருக்கு சொல்றேன், ஒரு ஊழியத்தை வச்சு தான் உங்களை திசை திருப்புவான். ये सेवकों के लिए कहता हूं, दूसरा सेवकाई देकर शैतान आपका मार्ग भटकाएगा. பேதுருவை வச்சு தான் இயேசுவை சிலுவைக்கு போகாம தடுக்க பார்த்தான். एक पतरस के द्वारा यीशु को क्रूस जाने से रोकने का प्रयास करेगा. கூட இருக்கிறவன் தான் உனக்கு வினையா இருப்பான். आपके साथी आपका विनाश का कारण है. உன் தாளத்துல கை போட்டு ஒண்ணா மண்ணா இருக்கிற ஊழியக்காரன் தான் உனக்கு வினையா இருப்பான்.
நீங்க ஆவியில உணர்வுள்ளவர்களா இருந்தா அடையாளம் கண்டுபிடிச்சு அவனை விட்டு விலகி ஓடி. आपके साथ ताली में हाथ डालने वाला सेवक आपका विश्वासघात करेगा, इसलिए आत्मा में प्रेरित होकर परखते हुए उनसे दूर हो जाओ. ஒன்னு ஆமென் சொல்லுங்க, இல்லைன்னா கை தட்டி அதை ஆமோதிங்க. या तो आमीन बोलिए या तो ताली बजाकर मानिए. அல்லேலூயா. हालेलुया. கூட இருக்கான், கூழ் கொடுக்கான், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானே, யாரையும் நான் எந்த ஊழியக்காரையும் நம்ப கூடாது. साथ है, खिचड़ी देता है, किसी भी सेवक पर भरोसा मत कीजिए. 55 வருஷம் ஊழியத்துல இருந்து ஃபில்டர் பண்ணி இந்த வார்த்தைகளை நான் பேசுறேன். 55 वर्ष सेवकाई में रहते हुए चांद बीन के इन शब्दों को कह रहा हूं. ஆவிக்குள்ள இருந்தால் இதை உணரும் இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். यदि वाकई तुम आत्मिक हो तो इन கையை வைத்து எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए. அல்லேலூயா. हालेलुया. அது மாதிரி தான் உங்களுக்கும். यही है तुम्हारे लिए भी. ஏன் ஆவியில நிரம்பணும் தெரியுமா? क्यों आत्मा में भरना है जानते हो? இங்க நல்ல கைதட்டி ஆவியில நிரம்பிட்டு வீட்ல போய் சண்டை போட்டேன்னா உன்னைய டாரா கிழிச்சிருவாரு ஆண்டவர். यहाँ जोरदार आत्मा में भरकर घर पे जाकर झगड़ा करेंगे तो परमेश्वर तुम्हें तार फाड़ देगा. உன்னை கிருபையினாலே ரட்சித்து தம்முடைய ஆவியை உன்னை நம்பி கொடுத்து உன்னை முத்திரித்திருக்கிறார். अनुग्रह से तुम्हारा उद्धार करके तुम्हारा यकीन करते हुए आत्मा देकर तुम पर मोहर लगाया है. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாவிட்டால் தேவனுடைய நடத்துதலை நம்மால் உணர முடியாது. यदि पवित्र आत्मा परमेश्वर हमारे भीतर ना हो तो परमेश्वर का अगुवाई को हम परख नहीं पाएंगे. வழி நடத்துதலை அறிய முடியாது. उसकी मार्गदर्शन को हम पहचान नहीं पाएंगे. நமக்கு ஏன் சில காரியங்கள் இப்படி நடக்கிறது என்று நம்மால் விளங்கிக் கொள்ளவும் முடியாது. हमारे साथ कुछ घटनाएं क्यों घट रहा है हम समझ नहीं पाएंगे. ஜெபிக்கவும் முடியாது. प्रार्थना भी कर नहीं पाएंगे. தப்பித்துக் கொள்ள தெரியாமல் திக்கு தெரியாத காட்டில் அலைகிறது போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் அலைந்து தடுமாற துவங்கி விடும். बचने का उपाय मालूम हुए बिना भटकने के नाई जंगल में भटकने नाई हम तितर बितर भटकते रहेंगे. அலக்களிக்க ஆரம்பிப்பான் பிசாசு. शैतान हमें भटकाएगा. இயேசு கிறிஸ்து கிட்ட 12 சீஷர்கள் இருந்தாங்க. यीशु के पास कितना चेले थे? 12. ஒருத்தன் அவன் கைவசப்படுத்திக்கிட்டான். एक अपने हाथ को मजबूत कर लिया. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீ சிலுவைக்கெல்லாம் போக கூடாதுன்னு. वो प्रभु से कहता है कि प्रभु आप क्रूस की ओर ना जाए. சிலுவைக்கு போகிறதுக்கு தான் இயேசு வந்திருக்காரு. यीशु का आने का मकसद क्या है? பாடுபடத்தான் இயேசு வந்திருக்காரு. और दुख उठाने के लिए यीशु आया. சிலுவையில ஜீவனை கொடுக்கத்தான் வந்திருக்காரு. क्रूस पर प्राण त्यागने के लिए यीशु आया. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் ஆசாரியர் இவர்களை கொண்டு கடுமையாக போராடினான். उस परमेश्वर का योजना को रोकने के लिए फरीसी सदुकी व्यवस्थापक इन सभी के द्वारा उनके साथ संघर्ष किया. உப்பரையில கொண்டு போய் நின்னு கீழே குதையும் தூதர்கள் வந்து தாங்கிடுவான்னா. और कहा कि जो ऊपरी स्थान में ले जाकर कहा कि कूदो ताकि स्वर्गदूत आकर तुम्हें संभाल ले. என் கால்ல விழுந்தா இந்த உலகத்தின் எல்லா அதிகாரத்தையும் உமக்கு தருவேன்னா. और कहा कि मेरे पैरों तले प्रणाम करोगे तो संसार की सारा महिमा அதான் காலையில சொன்னேன். इसलिए सुबह मैंने बताया இந்த உலகம் யார் கையில இருக்கு? ये संसार किसके हवाले में है? சத்தமா சொல்லுங்க. जोर से बताइए. சாத்தானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ये संसार शैतान के हाथों में दिया हुआ है. அவனுடைய அந்தகாரத்தின் ராஜ்யம் எங்க இருக்கு? उसके अंधकार की शासन कहां पर है? The spirit realm is in the atmosphere. जी हाँ, आकाश मंडल में उसकी शासन है. ஆகாயத்து பிரபுவாகிய आकाश मंडल के हाकिम नाम के சொல்லுங்க. बोलिए. அந்தகாரத்து பிரபு அங்கதான் உட்கார்ந்திருக்கான். अंधकार के हाकिम वहां पर उपस्थित है. அப்படி ஒருத்தன் இருக்கிறதுனால தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ऐसा एक दुश्मन है इसलिए விழித்திருந்து निरंतर ஜெபம் प्रार्थना பண்ணுங்கள். करो, जागते हुए प्रार्थना करो, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். शैतान का सामना करो. அவனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. उसकी चतुराई को परख लो. ஊழியத்தை அழிக்கிறது வேற யாரும் இல்லைங்க. ஒன்னு விசுவாசிகள் இல்லனா ஊழியக்காரன். அவன் ஊழியக்காரனை கொண்டுதான் ஊழியத்தை அழிப்பான். सेवकाई को कौन मिटाता है मालूम है? या तो सेवक या विश्वासी, उनके द्वारा शैतान सेवकाई को मिटाता है. நல்ல ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குள்ள இருக்கிற மாதிரி மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிற விசுவாசியை தான் பயன்படுத்துவான். जो कपटी विश्वासी होते हैं, जो दिखाते कि मैं आत्मिक हूं, उनका इस्तेमाल शैतान करता है. ஆமென். आमीन. இருதயத்துல உணரும் ஆவி நமக்குள்ள இருந்தா ஒரு ஆளை பார்த்தவன ஊழியக்காரங்களுக்கு பிரதானமா இருக்க வேண்டிய வரம்
பகுத்தறிகிற வரம். सेवकों के लिए खास तौर पे एक वरदान होना चाहिए. कौन सी वरदान? किसी को ஒரு देखने पर ஆளை परखने பார்த்த का. உடனே இவர் யாருன்னு பகுத்தறிந்தா நம்ம தப்பிடுவோம். किसी व्यक्ति को देखते ही अगर हम परख लेते ये कौन है तो हम बच सकते हैं. நான் ஆண்டவர்கிட்ட நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். मैंने अक्सर प्रभु से प्रार्थना करता हूँ. எனக்கு சூதுவாது கிடையாது, எனக்கு அப்படி சூதுவாதா எடுக்க தெரியாது, நான் ரொம்ப வெகுளி ஆண்டவரே, ஆனா எல்லாரும் என்னை ஏமாத்திடக்கூடாது, நீங்க என்னை அதுல காத்து கொள்ளணும்னு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். मैंने प्रभु से प्रार्थना करके समर्पित किया, हे प्रभु मैं भोला भाला हूँ, मैं कोई चतुर नहीं, इसलिए कोई भी मुझे धोखा न दे, मुझे संभल कर रखिए. உதவின்னு வந்தா வீட்டுக்கு வச்சிருக்க அந்த காலத்துல கஷ்டத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தான். வீட்டுக்கு அரிசி வாங்க வச்சிருக்கிறதே விசுவாசி வட்டி கட்ட முடியல, கடன்ல கிடக்கும், கஷ்டம்னு அந்த கண்ணீர் விட்டா அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருவான். एक जमाने में हम बहुत ही गरीबी में सेवकाई निभा रहे थे, हम घर का चावल के लिए पैसे रखते थे, कोई विश्वासी आकर आंसू बहाकर हमें कर्जा है, समस्या है, मुसीबत है मांगने पर वो पैसा उठाकर हम उनको दे देते थे. ஒரு நாள் ஒரு விசுவாசி 100 ரூபாய் வந்து காணிக்க கொடுக்கறாங்க. एक दिन एक विश्वासी आकर 100 रुपया दान दिया. அந்த காலத்துல 100 ரூபாய்னா பெரிய பணம். वो जमाने में 100 रुपया यानी बड़ी रकम. அந்த அம்மா கொடுத்துட்டு அங்கிட்டு போறாங்க. वो माताजी आकर दी और गई. அடுத்து ஒரு சடுகுடுப்பக்காரன் வரான். अगला एक डमरू बजाने वाला आया வா கேட்ல நின்னு சொல்றான், और गेट में खड़े होकर நீ कहता है, கொடுத்த பணம் வராது, நீ கொடுத்த பணம் வராதுன்னு. डमरू बजाते हुए कहता है, तुमने जो पैसा दिया वो नहीं मिलेगा, तुमने जो पैसा दिया वो नहीं मिलेगा. எனக்கு சிரிப்பு வந்து, ஏய் வாய மூடு, என்ன பேசிட்டு இருக்கேன்னு 5 ரூபாயை கொடுத்து போ அப்படின்னு அனுப்பிட்டோம். मुझे हंसी आई. मैं बोला भाई तुम क्या बड़बड़ा रहे हो, ये लो 5 रुपया निकल जाओ कहा. அவன் போய் 10 நிமிஷத்துல இன்னொரு விசுவாசி வந்துட்டாங்க. जैसे वो वहां से निकल गया दूसरा एक विश्वासी आया. ஒரு ஆளு வந்து நெருக்குதாரு, எனக்கு 100 ரூபாய் வேணும் அப்படின்னு. दूसरा व्यक्ति आया, पास्टर भैया एक व्यक्ति आकर मुझे बहुत दबा रहा है, 100 रुपया चाहिए दीजिए. பாஸ்டம்மா சொன்னாங்க, சாத்தானுக்கு கூட தெரியுது உங்க கையில வந்து பணம் இருந்தா அதை நீங்க வைக்க மாட்டீங்கன்னு. நான் சொல்லிட்டு போயிட்டேன்ல, நீங்க இப்ப அவங்க கொடுங்க அப்படின்னாங்க. पास्टर अम्मा ने बताया शैतान को भी मालूम पड़ गया आपके हाथ में पैसा है तो टिकेगा नहीं, आप दे देंगे. நான் செய்கிற ஓமன்றை அவன் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். आपके और मेरे हर एक कामों को बगल में बैठकर वो ध्यान देता அதனால है. அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். நம்மை காக்கிற தேவன் பெரியவர். इसलिए शैतान को உலகத்தில் இருப்பவரில் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். इसलिए शैतान को जगह न दे. परमेश्वर हमारा महान है, जो संसार में நடத்துகிறவர் பெரியவர். अब तक जिसने तुम्हारा मार्गदर्शन किया वो महान है. இனியும் உன்னை நடத்துகிறவர் அவர். आगे भी वही तेरा अगुवाई करेगा. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. Satan knows everything. எல்லாத்தையும் சாத்தானுக்கு தெரியும். शैतान हर एक बात भली भांति जानता இப்ப है. நான் பேசிக்கிட்டு இருக்கதா அவனுக்கு தெரியும். अब मैं जो प्रचार करता हूँ ये भी शैतान जानता है. அதுக்கு என்ன தடை போடலாம்னு அவன் அதுக்கு ஆளை 2 பேரை ரெடி பண்ணுவான். और यहाँ रोड़ा लगाने के लिए 2 व्यक्ति को तैयार भी करेगा. அவன்கிட்ட போய் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. उसके पास जाकर जवाब देने की जरूरत नहीं. பிரச்சனை பண்றானா அவனை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நீ அமைதியாயிரு, ஆண்டவர் அவரை பார்த்து கொள்ளுவார். अगर समस्या देता है उसे प्रभु के हाथों में सौंप दे, प्रभु संभाल लेगा. அது யாரா இருந்தாலும் சரி, चाहे वो कोई भी क्यों ना हो. உன் பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார். जबकि तेरा पक्ष में परमेश्वर यहोवा मौजूद है. ஆமென். आमीन. முற்காலத்துல பரிசுத்தவான்கள் தேவன் உணர்த்துகிற உணர்த்துதலையும் ஆவியானவருடைய ஏவுதலையும் உணர்ந்து அறிந்து அதுக்கு ஏற்றவாறு நடந்ததுனால ஏழ்மையில கஷ்டத்துல பட்டினியில பசியில அசையாத பர்வதம் போல கர்த்தரை சேவித்து தன் ஓட்டத்தை முடித்தார்கள். पूर्व दिनों में परमेश्वर के लोग परमेश्वर के प्रेरणा के अनुसार, पवित्र आत्मा के प्रेरणा के अनुसार चलने के कारण दुख में, प्यास में, भूख में वे निराश नहीं हुए, बल्कि डांटस बांधकर अपनी यात्रा को पूरा किए. ஆவியின் உணர்வோடு நடந்த விசுவாசிகளை கர்த்தர் காப்பாற்றினார். जो विश्वासी आत्मिक विचार में चलते थे उन्हें परमेश्वर ने रक्षा ஊழியக்காரர்களை किया. கர்த்தர் காப்பாற்றினார். ऐसा सेवकों को रक्षा परमेश्वर ने किया. உலகம் அவர்களை ஜெயிக்க முடியவில்லை. संसार उन पर प्रबल हो न सकी சூழ்நிலைமையும் ஜெயிக்க முடியல. और वातावरण भी उन पर हावी न हुआ. அந்த சூழ்நிலைமை அவர்கள் ஜெயித்தார்கள். और वातावरण पर वे प्रबल हुए, சூழலை ஜெயித்தார்கள். परिस्थिति पर प्रबल हुए. அவங்க தோத்து போகல. वे कतई हारे नहीं. ஆமென். आमीन. நான் தோத்து போகலன்னு சொல்றவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். मैं हारा नहीं ऐसा बोलने वाले हाथ उठाकर आमीन बोलिए. உன் அறிக்கையை கர்த்தர் பார்க்கிறாரு. आपके कबूलनामा पर परमेश्वर का ध्यान है. அல்லேலூயா. हालेलुया.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय ஒரு परमेश्वर பெரிய के जनों, தீர்க்கதரிசிக்கு एक बड़े भविष्यवक्ता को ஒரு விதவைய சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்காரு. एक बड़ा भविष्यवक्ता को खिलाने के लिए एक அவள் गरीब ஏழை. तैयार किया. वो गरीब, புறக்கணிக்கப்பட்டவள், तिरस्कार की हुई, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்னன்னு தெரியாதவா, अगली बार का भोजन का वांदा थी, பிழைக்க வழியற்றவள். जीने का उपाय नहीं था. ஆனா परंतु அவ கர்த்தருடைய கரத்தில் இருந்தா. वो परमेश्वर के हाथों में थी. உன்னை எல்லாரும் நினைக்காத மகளே, நீ கர்த்தருடைய கையில இருந்தா பஞ்சகாலம் முழுவதும் உன்னை போஷிக்க உன் வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புவார். बेटा बेटी, यदि तू परमेश्वर के हाथों में हो, तेरा कंगालपन दूर होने तक परमेश्वर तुझे जीवन देने के लिए एक भविष्यवक्ता को भेजेगा. ஆமென். आमीन. எல்லாரும் கைதட்டி கர்த்தரை सब தோத்துறோம். ताली बजाकर परमेश्वर का महिमा करें. அரசியல் கூட்டத்தில் அரசியல்வாதிக்கு என்னமா கைதட்டுதாங்க. देखिए, நம்ம பரிசுத்தாவி வேற பெற்று இருக்கிறோம். राजनेता को இந்த कितना ताली கூரைக்கு மேல बजाते, சத்தம் போகல, நல்ல சத்தமா கையை தட்டுங்க. जोरदार जोरदार ताली बजाइए. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहता है, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். तेरा परिपोषण करने के लिए वहां की विधवा को मैंने आज्ञा दी. தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்கு பணக்காரர்களையோ செல்வந்தர்களையோ வசதி உள்ளவர்களாகவோ இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களையும் பயன்படுத்துவார். ஒன்றுமில்லாத ஏழையையும் கர்த்தர் பயன்படுத்துவார். परमेश्वर का योजना को, उसके मकसद को पूरा करने के लिए जरूरी नहीं कि किसी अमीर का इस्तेमाल करे. अमीर का इस्तेमाल भी कर सकता है, परंतु परमेश्वर किसी गरीब का, कंगाल का इस्तेमाल भी कर सकता है. ஆமென். आमीन. கர்த்தர் அவரை எங்கே அனுப்பினார் தெரியுமா? परमेश्वर उसे कहां भेजा मालूम है? 17:9 சொல்லிருக்கு, சாரிபாத். 17 का 9 में लिखा है शारीबात. மத்தியதரை கடலினுடைய கடற்கரை மீதிருந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு இடையில இருந்த ஒரு நகரம். मध्य सागर तीरो, वो दो शहर के बीच में, सीधो इस शहर के बीच में स्थित एक शहर. இந்த சாரிபாத் என்ற வார்த்தையின் அர்த்தம் தெரியுமா? ये शारीबात, इस शब्द का अर्थ जानते हो? அதனுடைய அர்த்தம் என்னன்னா உருக்கும் ஆலை அல்லது சுத்திகரிக்கும் உலை என்று பெயர். और जिसका अर्थ है शुद्ध करने वाली खोलू, the refining place. यानी शुद्ध करने वाला यंत्र. கர்த்தர் எலியாவை परमेश्वर एलिया को அவனுடைய வீட்டிலிருந்தும் उसके घर से தினமும் ஆகாரம் கொடுத்த காகங்களை விட்டும் और प्रतिदिन भोजन देने वाले कौवा से छोड़ ஆகாபினுடைய அரசாட்சி எல்லையை விட்டும் आहाब के शासन के सीमा से தூரமான दूर स्थित இஸ்ரவேல் அல்லாத ஒரு ஏழையிடம் அனுப்பினார். गैर इजरायली एक गरीब के घर भेजा. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முன்பும் பயன்படுத்துவதற்கு முன்பும் परमेश्वर हमें आशीष देने से पहले, इस्तेमाल करने से पहले, தமது கரத்தில் அவருடைய திட்டத்தை செய்யும்படி ஒப்பு கொடுப்பதற்கு முன்பும் अपने हाथों के जरिए उसकी योजना पूरा करने से पहले சுத்திகரிக்கும் உலையில் வைத்து நம்மை புடமிடுகிறார். और शुद्ध करने वाले भट्टी में हमें शुद्ध करता है. புடமிடும் போது ஒன்றுமில்லாமல் போகும்போது கதறாத, நீ ஒண்ணு திகையாத, புலம்பாத, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். जब ताए जाओगे, जब परखा जाओगे, विलाप मत कर, मत रो, मत विलाप कर, यहोवा परमेश्वर तेरे साथ है. குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்போதும் உன் பிள்ளைகள் உனக்கு எதிராக இருக்கும்போதும் என் தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். परिवार में समस्या आते समय, तुम्हारे बच्चे जब तेरे खिलाफ आए, उस वक्त भी मेरा यहोवा परमेश्वर तुम्हारे संग है. ஊழியத்திலே எதிர்ப்பு இருக்கும் போதும், வேலையில பிரச்சனைகள் வரும்போதும் என் கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். नौकरी में जब समस्या आए, सेवकाई में जब विरोध आए, उस वक्त भी मेरा यहोवा परमेश्वर तेरा संग ही है. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ना तुझे छोड़ूंगा, ना तुझे त्यागूंगा. உலகத்தின் முடிவு வரை அந்த முன்னோடு இருக்கிறேன். जगत के अंत तक तुम्हारा संग रहूंगा. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் முன்னோடு இருக்கிறார். जिसने वादा किया, वायदे का दाता तुम्हारे संग है. பிசாசு அந்த வாக்குத்தத்தத்தை மறக்க பண்ணுவான். शैतान उस वादे को உன்னை भुलवाएगा. ரட்சிக்கும் நாளிலே உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். जिस दिन तुम्हें उद्धार किया, उस दिन परमेश्वर ने एक वादा तुम्हें किया है. இந்த எலியா அனுப்பப்பட்ட இடம் ஒரு உருக்கும் உலை एलिया को एक पिघालने वाली அல்லது भट्टी में भेजा गया, சுத்திகரிக்கும் ஆலை. या शुद्ध करने वाली एक कुंड.
அங்க ஏற்கனவே ஒரு ஏழை விதவையை वहां पहले से एक गरीब विधवा को தேவனால் परमेश्वर வறுமையில் உருக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு जो गरीबी में ताया हुआ परखी हुई தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் परमेश्वर का इच्छा निभाने के लिए ஒரு தேவ மனுஷனை போஷிப்பதற்கும் एक परमेश्वर का दास को खिला पिला ஏற்ற விதமாய் அவளை பக்குவப்படுத்தி புடமிட்டு வைத்திருந்தார். उस व्यक्ति को खिलाने पिलाने योग्य परमेश्वर ने एक स्त्री को ताया हुआ था. எங்க சாரிபாத்துல ஒரு பெரிய பணக்காரன் ஒரு ஐஸ்வர்யவான் இல்லையா? क्या सारपात में कोई धनवान या कोई धनी नहीं? கர்த்தருடைய கண்களுக்கு முன் இந்த விதவை தவிர வேற ஒரு உண்மையான நேர்மையான கர்த்தருக்கு பயப்படுகிற வேற பெரிய பணக்கார ஒருத்தனும் தென்படலையா? क्या यहोवा के दृष्टि में इस विधवा को छोड़कर कोई ईमानदार अमीर पुरुष क्या दिखाई नहीं दिए? லூக்கா 4:25 என்ன சொல்லுது? लूका का 4:25 में क्या लिखा है? ஆமென் आमीन. ஆயினும் तो भी எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் एलिया सीदोन देश के सरप्ता देश का एक विधवा के घर ही भेजा गया, மற்றொரு தீனிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. बल्कि और किसी जगह पर नहीं भेजा गया. தேவன் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத இருதயத்தை அவர் பார்க்கிறார். परमेश्वर किसी भोला भाला हृदय को खोज रहा है. பணக்காரங்களையோ வசதியுள்ளவங்களையோ எல்லாம் இருக்கிறவங்களையோ அவர் பார்க்கல. अमीर धनवान धनी को परमेश्वर नहीं खोज रहा है. அல்லது சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவர்களையும் அவர் பார்க்கல. या समाज के मशहूर व्यक्ति को परमेश्वर ढूंढते नहीं, அவர் பார்க்கிறது இருதயத்தை பார்க்கிறார். परंतु परमेश्वर हमारा वो हृदय को கள்ளம் जांचता है. கபடம் இல்லாத நேர்மையான ஒரு நபரை பார்க்கிறார். भोला भाला किसी ईमानदार व्यक्ति को परमेश्वर खोजता है. 1 சாமுவேல் 16:7 சொல்லிருக்கு, पहला सामुएल की 16 का 7 में लिखा है, தேவன் முகத்தை பார்க்க மாட்டார், परमेश्वर चेहरा को नहीं देखता है, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். परंतु परमेश्वर हृदय को परखता है. எரேமியா 17:10 சொல்லிருக்கு, यिर्मयाह का 17 का 10 में लिखा है, உள்ளான இருதயத்தையும் அந்தகரணங்களையும் ஆராய்கிறவர் நான். हाँ मैं जो परमेश्वर यहोवा अंतःकरण और हृदय की गहराई को जानता हूँ. சங்கீதம் 139 23 24 சொல்லிருக்கு, भजन संहिता 139 23 24 में लिखा है, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். हे परमेश्वर मुझे परख ले, मेरी जांच कर. What is the meaning of it? இதனுடைய அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है, अर्थ क्या है? இருதயம் என்பது हृदय यानी அறிவு, ज्ञान, உணர்வு, बुद्धि, சித்தம், इच्छा, மனசாட்சி विवेक ஆகியவற்றின் மையமாக விளங்குவது என்று வேதம் நமக்கு इन சொல்லுகிறது. सब का केंद्र है हृदय. இந்த இருதயம் அப்படின்னா அந்த இருதயத்துக்குள்ள அறிவு இருக்கு, हृदय में क्या क्या है? बुद्धि, உணர்வு இருக்கு, समझ, சித்தம் இருக்கு, इच्छा है மனசாட்சி இருக்கு. और विवेक है. இதனுடைய மையம் தான் நம்முடைய இருதயம். इन सब का केंद्र है हमारा हृदय. மனிதன் தன் ஆவிக்குரிய வாழ்விலும் मनुष्य अपने आत्मिक जीवन में, செயல்பாடுகளிலும் अपने कार्रवाई में தன் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதின் கருத்து இதுதான். अपना हृदय को रखवाली करना है, इसका अर्थ यही है. எப்பெல்லாம் நீ கத்தரை விட்டு கொஞ்சம் விலகுறையோ அப்ப கத்தர் உருக்கு ஆலையிலே போடுகிறார். जब जब तुम यहोवा परमेश्वर से दूर होंगे तब परमेश्वर तुम्हें पिघलने के लिए நீ அறியாத ஒரு பிரச்சனை உனக்கு வருகிறது. तुम्हारे अज्ञात एक समस्या, अज्ञात मुसीबत तुम्हें आगी. உடனே குடும்பமா நம்ம ஜெபம் பண்ணுவோம், तुरंत हम गिड़गिड़ाकर प्रार्थना करते, உபவாசம் பண்ணுவோம். उपवास करते. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒருமனப்பட்டு அவங்க ஜெபத்துல வர்றாங்க, அப்ப கத்தர்ட்ட நெருங்குறாங்க. पति पत्नी बच्चे समेत उपवास में प्रभु के सम्मुख में आते, प्रभु का निकट आते. வியாதி, கஷ்டம், கடன் பிரச்சனை இதெல்லாம் உன்னை அழிக்காது. நீ கத்தரோடு இருந்தால் அது உன்னை உருவாக்கும். रोग तकलीफ मुसीबत ये आकर तुम्हें नष्ट नहीं करेंगे, बल्कि ये चीजें तुम्हें सिरझाएगी. உருக்கு ஆலையில் வைத்து உருக்கப்படாமலும், भट्टी में डालकर ताए बिना, களிம்பு நீக்கப்படாமலும், मैल हटाए बिना, சுத்திகரிக்கப்படாமலும் இருந்தால் शुद्ध किए बिना यदि रहे, தேவனுக்காக நாம் பயன்படவே முடியாது. तो परमेश्वर के लिए हम बिल्कुल इस्तेमाल हो नहीं सकते. அழுக்குள்ள இருதயம், मैल भरा हृदय, கேடுபாடுள்ள இருதயம். विनाशकारी हृदय. நான் தான் காலையில சொன்னேன், इसलिए सुबह कहा ரட்சிப்பின் பாத்திரம். वो दार की प्याला,
நம்ம மேல மற்றவங்களுக்கு மனத்தாங்கல் இருந்தா, अगर मान लो दूसरे को हमारे प्रति दुख है அல்லது எரிச்சல் கோபம் இருந்தா, या हमारे प्रति किसी को जलन है, ईर्ष्या है கசப்பு இருந்தா, या कड़वाहट है, நேரா அவங்ககிட்ட போய் உன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு சேர் பொருந்தி. तो सीधा उनके पास जा, माफी मांग, सुधर जा. Reconciliation is very important in the Christian life. जी हाँ, मसीही ஒப்புரவாகுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிரதானமான ஒன்று. ईसाई मसीहगत जीवन में मेल मिलाप होना एक अनिवार्य चीज है. அது ஊழியக்காரங்களுக்கும் ஒரே சட்டம் தான், விசுவாசிகளுக்கும் ஒரே சட்டம். जी हाँ, सेवक क्यों ना हो, विश्वासी क्यों ना हो, दोनों के लिए एक ही नियम है. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். बहुत सावधान रहिए. அல்லேலூயா. हालेलुया. ஒப்புரவாகுதலின் ஊழியம் தான் நம்ம செய்கிற ஊழியம். मेल मिलाप करने का सेवकाई है हमारी सेवा. இன்னைக்கு பெந்தகோஸ் ஊழியம் வலுவிழந்து போறதற்கும், பெந்தகோஸ் விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை இழந்து தவிக்கிறதுக்கும் காரணம் வேற ஒண்ணும் இல்ல, இருதயத்தில் இருக்கிற திமிரும் அகங்காரமும் தான். आज पेंतेकोस्ती सेवकाई टलने का कारण और पेंतेकोस्ती विश्वासी लोग का जीवन बर्बाद होने का कारण क्या मालूम है? हृदय का ईर्ष्या, जलन, हठ धर्म. நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? मैं जाकर क्यों माफी मांगू? நான் ஒன்னும் தப்பு பண்ணல. मैंने कोई गलती नहीं की. நீ தப்பே பண்ணாம இரு. तू गलती किया ही नहीं. ஆனா உன் மேல அவனுக்கு கோபம் இருக்கு, लेकिन तेरे प्रति वो नाराज है, வெறுப்பு இருக்கு, तेरे प्रति वो गुस्से में है. வேதம் என்ன சொல்லுது? शास्त्र क्या बतलाती है? நீ பலி செலுத்த, காணிக்கை செலுத்த வரும்போது, तू वेदी में भेंट चढ़ाने से पहले உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டானால், अगर तेरा भाई तेरे खिलाफ नाराज हो, அங்கேதான் நீ பலிபீடத்தின் கீழே உன் காணிக்கை வைத்து விட்டு போய் ஒப்புரவாகி மறுபடி வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்லி இருக்கிறது. तो क्या लिखा है कि तू वेदी के सामने अपने भेंट को रख दे, जाकर के अपने भाई से मेल मिलाप कर दे, फिर उसके बाद आकर अपना भेंट चढ़ा दे. நீ ஒப்புரவாகல, உன் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். यदि तू मेल मिलाप नहीं किया, तेरा भेंट को परमेश्वर स्वीकार नहीं करेगा. அல்லேலூயா. हालेलुया. பாருங்க, एक பரிசுத்தம் இல்லாம, நான் அது பின்னாடி வர்றேன். बाद में आऊंगा. ஆபிரகாம் மோரியா மலையில வச்சு ஆண்டவர் உருக்குனார் அவனை. अब्राहम को परमेश्वर ने मोरे पहाड़ में उसे थाया. ஒரே மகனை கொடுத்துட்டு அவனை பலி செலுத்துன்ட்டாரு. एकलौता पुत्र दिया और कह दिया उसकी बलि चढ़ा दे. பொம்பளை பிள்ளைகளா பிறந்த உடனே எங்க அப்பா எனக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு தாரேன்னு பொருத்தனை பண்ணிட்டாங்க. जब लड़कियां होती गई तब मेरे पिताजी ने मन्नत माना, मुझे अगर एक लड़का देंगे तो मैं सेवकाई के लिए समर्पित எங்க कर அம்மாவும் दूंगा. கன்சீவ் ஆகி என்னைய பெத்தெடுத்துட்டாங்க. और मेरी माताजी गर्भवती होकर मुझे जन्म आई. எங்க அப்பாவும் என் பொருத்தனை எல்லாம் மறந்துட்டாங்க. और मेरा पिताजी भी अपने किए हुए मन्नत को भूल गए. 17 வயசு, 17 उम्र का था. ஜான்ஸ் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். जॉन्स कॉलेज में पढ़ रहा था. மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன். मैथमेटिक्स से विषय लेकर पढ़ रहा था. எங்க அப்பா சொன்னாங்க, நீ ஒரு இன்ஜினியர் ஆகணும். मेरा पिताजी ने कहा तू एक इंजीनियर बनना है. 1969 70 இன்ஜினியர்னா ஒரு ஊருக்கு ஒண்ணு கூட இருக்கிறது கஷ்டம். सन 1969 वर्ष में इंजीनियर यानी इतनी बड़ी बात है, एक गांव में एक इंजीनियर होना बहुत बड़ी बात है. எங்க அப்பா பொருத்தனை பண்ணது, கர்த்தர் என்னை கொடுத்தது எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. मेरा पिताजी का मन्नत मानना, जिसके बाद परमेश्वर मुझे दे देना, ये सब बातों से मैं परे था. எங்க அப்பாவுக்கு தெரியாமலே நான் ரட்சிக்கப்பட்டேன். मेरा पिताजी के जानकारी के बगैर मेरा उद्धार हो गया, बपतिस्मा ले लिया, அபிஷேகம் பெற்றாச்சு, अभिषिक्त भी हो गया. மே மாசம் யூத் கேம்ப் நடக்கும். அந்த யூத் கேம்ப்ல கர்த்தர் பேசுறாரு. मई महीने की युवा सम्मेलन के जरिए परमेश्वर ने बातें किया. ஒரு பரிசுத்தவான் ரெவரண்ட் பாஸ்கரதாசன், एक संत पास्टर भास्कर दासन, அவர் சொல்றாரு, उन्होंने कहा உன் தாயின் கற்பத்திலே உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்பு உன்னை என் கண்கள் கண்டது. तेरे माँ के गर्भ में तेरे हड्डियां होने से நான் पहले உன்னை मैंने तुझे அழைக்கும் வரைக்கும் देखा. என் பலத்த கரத்தின் கீழ் அடங்கியிரு. जब तक मैं तुझे ना बुलाऊं तब तक मेरे बलवंत हाथों के तले रहे. அதுக்கப்புறம் எங்க அப்பாட்ட சொல்றேன், ஊழியத்துக்கெல்லாம் போக கூடாது, நீ என்ஜினியர் ஆகணும். उसके बाद मेरे சரி, पिता से कहा मुझे सेवकाई में जाना है. नहीं, तू इंजीनियर बनना है. ठीक है. ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை எங்க அப்பாவும் படைத்தவர் நீர். मैंने प्रार्थना किया, प्रभु मुझे और मेरे पिताजी को எங்க तूने அப்பா बनाया. உள்ளத்துல நீங்க பேசுங்க. मेरे पिता के दिल में आप बात कीजिए. 2.25 வருஷம் BA ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டு நான் கேரளாவுக்கு போயிருக்கேன். 3.25 साल बीए का फर्स्ट ईयर, सेकंड ईयर और तीसरे का हाफ ईयर समाप्त कर मैं केरल गया.
நான் ஊழியத்துக்கு போவாங்கிற அறிகுறியே இல்ல. और सेवकाई में जाने का कोई भी लक्षण வீட்ல எதிர்ப்பு, घर पे विरोध. ஆனா ஆண்டவர் ஒண்ணு செய்தாரு. परंतु प्रभु ने एक काम किया. PUC-ல मेरा PUC में எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் டாக்டருக்கும் படிக்க முடியாது, இன்ஜினியருக்கும் படிக்க முடியாது. என் மார்க் அந்த லட்சணத்துல இருந்துச்சு. मुझे इतना घटिया मार्क आया, अंक आया कि मैं ना इंजीनियर की तरफ जा सकूं ना डॉक्टर की तरफ जा सकूं. SSLC-ல 382 மார்க் எடுத்துட்டு SSLC में 382 अंक लिया. PUC-ல ரொம்ப குறைஞ்ச மார்க். और PUC में बहुत ही अल्प अंक. எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு मेरे पिता बहुत गुस्सा किया. உனக்கு 1000 ரூபாய் கொடுத்து டியூஷன் படிக்க வச்சேன். 1000 रुपया देकर मैं என்ன நீ மார்க் எடுத்து இருக்கற? तू कैसा अल्प अंक लिया? என் வாழ்க்கையினுடைய லக்கான் யார் கையில இருக்கு? मेरे கர்த்தருடைய கையில் இருக்கிறது. परमेश्वर के हाथों में வாழ்க்கையினுடைய அந்த லக்கான் கர்த்தர் வைத்திருக்கிறார். மகளே மகரே, கர்த்தருடைய கையில் இருக்கிறது. बेटा बेटी, तेरा जीवन का उद्देश्य परमेश्वर के हाथों में है. तेरा लक्ष्य परमेश्वर के हाथों में है. நான் அமைதியா இருந்துட்டேன். मैं चुप बैठ गया. நான் அன்னைக்கு இந்த வெளிச்சம், இந்த அறிவு, I did not have such a great revelation or light about my own life. என் வாழ்க்கையை பற்றி எனக்கு இந்த வெளிச்சம் கிடையாது, ரெவலேஷனும் கிடையாது. क्योंकि उस वक्त मेरे जीवन के प्रति, जीवन का उद्देश्य के प्रति मुझे ना कोई ज्ञान था, मुझे ना कोई प्रकटीकरण थी. ஏதாவது காலேஜில் சேர்ந்து என்னமாவது பண்ணு அப்படின்னு என்னை தள்ளி விட்டாங்க. और ये कहकर मुझे छोड़ दिया, किसी भी कॉलेज में दाखिल हो जा, जो पढ़ना है पढ़ ले. ஆனால் நான் BA படிச்சுட்டே இருந்தேன். फिर मैं BA की पढ़ाई किया. லீவில் வீட்டுக்கு போயிருக்கேன். छुट्टी में घर गया. எங்க அப்பா கண்கலங்க என்கிட்ட சொல்றாங்க, मेरे पिताजी आंसू के साथ कहा, நீ ஊழியத்துக்கு போயிரு, बेटा நீ பைபிள் காலேஜுக்கு போயிரு, बेटा तू बाइबल कॉलेज चला உனக்கு जा, ஃபீஸ் நானே கட்டுறேன். सेवा में चला जा, फीस में भर दूंगा. என்னடா 2.25 வருஷம் போக கூடாதுன்னு சொன்னவங்க இப்ப திடீர்னு சொல்றாங்களேன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. मुझे आश्चर्यचकित होने लगा. जिन्होंने 3.25 साल सेवा में जाने से मना किया, अब अचानक जाने के लिए कहते क्या हुआ? வாயை திறக்கல. मैंने जरा सा भी मुंह नहीं खोला, ஏன்னா கண்ணுல கண்ணீர் ததும்பி நிக்குது. क्योंकि उनके आंखों में आंसू भरा था. ஆண்டவர் ஏதோ ஒரு அசைவை கொடுத்திருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். तब मैं समझ गया परमेश्वर कुछ ना कुछ काम जरूर किया है. 2 நாள் கழிச்சு எங்க அப்பாட்ட கேட்டேன், திடீர்னு இப்படி சொல்றீங்களே என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். 2 दिन के बाद अपने पिताजी से पूछा, अचानक आप जाने के लिए कहते हैं, क्या बात है पिताजी? கண்ணீர் மல்க சொன்னாங்க, तब आंसू बहते நான் बहते தான் தப்பு कहा, பண்ணிட்டேன். बेटा मैंने गुनाह किया हूं. நீ ஊழியத்துக்கு போகலன்னா अगर तू सेवा में நீ नहीं जाएगा உயிரோட இருக்க முடியாது. तो तू जिंदा नहीं बचेगा. நான் என்ன விஷயம்னு கேட்டேன். मैंने पूछा, पिताजी क्या ஒரு बात है? நாள் சொப்பனத்துல ஆண்டவர் வந்தாரு. एक दिन स्वप्न में परमेश्वर आया டேவிட் டேவிட்னு கூப்பிட்டாரு. और पुकारा कि डेविड डेविड. ஆண்டவரே அப்படின்னா, तब मैंने कहा कि जी हाँ प्रभु. ஒரு மகனை கொடுத்தா அவரை நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு பொருத்தனை பண்ணல. तू मन्नत माना था ना, यदि पुत्र देगा तो मैं सेवकाई के लिए समर्पित कर दूंगा. அதுக்கு தான் நான் உனக்கு ஒரு மகனை கொடுத்தேன். इसलिए मैंने तुझे एक बेटा दिया ना. இப்ப எனக்கு அவன் தேவை, நீ தர மாட்டேங்க. अब तेरा बेटा मुझे चाहिए, तू क्यों नहीं दे रहा है? நீ தர வேண்டாம். तू मत दे. அவன் ஜீவனை நான் எடுத்துக்கிடுவேன். उसका प्राण को मैं उठा लूंगा. அவனை இந்த உலகத்துல அனுப்புறதே எனக்கு ஊழியம் செய்ய. मैंने इस दुनिया में उसे इसलिए भेजा ताकि वो मेरा सेवा कर सके. ஆமென் आमीन. எங்க அப்பா சொன்னாங்க, நீ தயவு செய்து நீ ஊழியத்துக்கு போயிரு, இல்ல நீ உயிரோட இருக்க முடியாத, கர்த்தர் உன்னை எடுத்துருவாரு. मेरा पिताजी ने स्पष्ट बताया, कृपया बेटा तू सेवा में चला जाने तो नहीं बचेगा. சந்தோஷம். तब हृदय में बहुत बड़ी खुशी. ஓய் ஆண்டவரே நன்றி ஐயா, 2.25 வருஷம் ஜெபத்தை கேட்டதுக்காக தோத்துறன்னு சொல்லி நான் ஆண்டவரை துதிச்சேன். जाकर के प्रभु को धन्यवाद कहते हुए स्तुति किया कि हे प्रभु 3.25 साल की मेरी प्रार्थना को आपने स्वीकार कर लिया. BA முடிச்சேன், BD படிக்க போனேன், போயிட்டு வந்து எந்த இடத்துல ஊழியம் செய்யறது, என்ன ஊழியம் செய்யறதுன்னு தெரியல. BA की पढ़ाई समाप्त हुई, उसके बाद BD का पढ़ाई समाप्त किया, उसके बाद कहां जाऊं, क्या सेवा करूं, कुछ समझ में नहीं आया. நான் வந்த உடனே அந்த பேட்டையில ஒரு 8 பேரை வச்சு ஒரு சின்ன சபை. जब मैं आया था उस वक्त पेटे में एक छोटी सी कलीसिया जहां पर सिर्फ 8 जन थे. எங்க பாஸ்டரியா சொன்னாங்க, मेरा पास्टर भैया ने कहा, அங்க அந்த பாஸ்டர் வந்து அருள்ராஜ் வந்து பெத்தேலுக்கு பைபிள் காலேஜுக்கு போயிட்டாரு, நீங்க போய் ஆராதனை நடத்திட்டு வாங்கன்னு. वहां के पास्टर बेतेल में बाइबल कॉलेज सीखने के लिए गया, इसलिए भाई आप जाकर आराधना चलाकर आइए. நான் போய் ஆராதனை நடத்தி உப்பை பத்தி பிரசங்கம் பண்ணேன். நான் சொல்றது 1978 மார்ச். और मार्च मैंने सन 1978 वर्ष में मैं जाकर के जो प्रचार किया, नमक का विषय में प्रचार किया. फैन கிடையாது.
पंखा उस वक्त नहीं थे, டேபிள் கிடையாது, मेज नहीं था நல்ல பாய் கிடையாது, और चटाई नहीं थे, ஒரு 5-6 கிழிஞ்ச பாய் கிடந்துச்சு. 4-5 फटे சட்டையை हुए चटाई थे. கழட்டி போட்டுட்டு இந்த ஒயிட் பேண்டோட அப்படியே நான் அதுல படுத்திருக்கேன். कमीज उतार कर सफेद पैंट के साथ ஜன்னல் वहाँ पर கிரிச்சு लेटा था. கிரிச்சுன்னு ஆடுற சத்தம் கேக்கு, और खिड़की से आवाज सुनाई दिया, ஒரு அசரிய சத்தம் கேக்குங்க, அசரிய சத்தம், ஆடிபிள் வாய்ஸ் ஆஃப் காட். परमेश्वर का एक कोमल आवाज सुनाई दी, உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று 1978 மார்ச் 2வது வாரம் பேசினார். सन 1978 वर्ष में मार्च महीने के दूसरा सप्ताह में प्रभु ने कहा कि तेरे सामने खुला रास्ता रखा हूं जिसे कोई भी बंद नहीं कर सकता है. ஆமென். आमीन. நான் முழித்து பார்க்கிறேன், யாருமே கிடையாது. मैं जब जागा ஒரு देखा कोई नहीं थे, 3 மணி இருக்கும். करीब 3 बजे था. நான் வந்து அந்த ஆராதனை நடத்திட்டு எல்லாம் அந்த இடத்தெல்லாம் பார்த்தேன். இது சுடுகாடு மாதிரி இருக்கு, நம்மளை இங்க போட்டுறக்கூடாது, இங்க நம்மலாம் ஜெபம் எடுக்க முடியுமா, ஊழியம் செய்ய முடியுமான்னு வருத்தத்தோட படுத்தேன். मैं वहां जाकर आराधना खत्म होने के बाद वो जगह को देखा, जगह कैसे दिखा मालूम है, शमशान भूमि जैसा दिखा. मैं सोचा मैं यहाँ कैसे சத்தம் सेवा करूं, கேட்ட பிறகு लेकिन ये वाणी सुनने के என் बाद இருதயம் மாறிவிட்டது. मेरा हृदय बदल गया. சாகிற வரைக்கும் இந்த இடத்துல தான் ஊழியம் செய்யறேன்னு ஊர்ஜிதமாயிற்று. हाँ, मरने तक इसी स्थान पर सेवा करूंगा सुनिश्चित हो गया. ஆமென். आमीन. ஆபிரகாம மோரியா மலையில வச்சு உருக்குனாரு. अब्राहम को मोरे पहाड़ में परमेश्वर ने उसे गला दिया. மோசேய மீதியான் தேசத்திலும் வனாந்திரத்திலும் வச்சு உருக்குனாரு. मूसा को मिरियम देश में और जंगल में उसे ताया. என்னையே அந்த பேட்டையில வச்சு உருக்குனாரு. और मुझे भी पेटे में रख करके निचोड़ दिया. அன்றைக்கு போய் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தோம். அந்த வீட்டையே வாங்க உதவி செய்தாரு. அந்த ஊர்ல பக்கத்திலே ஒரு இடத்தை கொடுத்தாரு. அதுலயே சர்ச்சை கட்டி இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமையா அவர் ஒரு நாள் நான் அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன், என் நாம மகிமைக்காக இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவாயின்னு ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேக்கு. उसी गांव में एक किराए का घर लिया और उसी किराए को बाद में खरीद लिया. बाद में उसके बगल में एक जमीन खरीदा, वहां पर कलीसिया बनाया. एक दिन जब मैं वहां से गुजर रहा था तब आसमान से एक वाणी सुनाई दी कि जी हाँ, इसी के लिए मैंने तुझे सेवकाई के लिए बुलाया. நான் 2 வார்த்தை தான் சொன்னேன். அது எவ்வளவு? குடிக்க கஞ்சி இல்ல, குடிக்க கஞ்சி இல்ல. ஐ ஹவ் நோ ரைஸ் டு ஈட். जी हाँ, खाने के लिए चावल नहीं था, भोजन नहीं था, போடுறதுக்கு நல்ல துணி இல்லங்க, और पहनने के लिए शानदार वस्त्र नहीं था. வானத்திலிருந்து சத்தம் கேட்க, இந்த இடத்திலே என் நாமன் மகிமைக்காக நீ ஒரு ஆலயத்தை கட்டுவாய். आसमान से एक आकाशवाणी हुई कि इस स्थान में मेरे नाम की महिमा के लिए एक भवन का निर्माण करेगा. அப்படியே நின்று ஆண்டவரே உங்களுக்கு சித்தம்னா நடக்கட்டும் நான் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டேன். तब मैंने प्रभु यदि तेरी इच्छा हो तो होने दो बोलकर समर्पित करके இப்ப लौट அந்த गया. இடத்துல தான் ஆலயம் கட்டி இருக்கிறோம். आज उसी स्थान पर हमारा कलीसिया स्थापित हुआ है. 120 அடி நீளம், 35 அடி அகலம். அந்த ஆலயம் 10 சென்ட்ல அந்த இடத்துல தான் இருக்கு. और भवन, प्रार्थना भवन 10 सेंट एरिया में, यानी 120 फुट लंबाई और 35 फुट चौड़ाई. உன்னை ஆண்டவர் உருக்கும் போது நீ ஒப்பு கொடுத்து நீ உருகி விடு. जब परमेश्वर तुझे निचोड़ेगा, समर्पित कर, अर्पित कर दे. திமிர்த்தனம் பண்ணிட்டு உன் இஷ்டத்துக்கு ஆடுனீங்கன்னா உச்சி குடும்பிய பிடிச்சு தூர போட்டுருவாரு. हट धर्म करेगा, हटीला बनेगा तो परमेश्वर गर्दन पकड़कर फेंक देगा. அது அந்த விசுவாசிய மட்டும் இல்ல, ना सिर्फ विश्वासी को, ஊழியக்காரன் அப்படி பண்ணா ஊழியக்காரன் தூக்கி எரிஞ்சிருவாரு. अगर सेवक भी ऐसा करे उसे भी उठाकर फेंक देगा. இந்த 55 வருஷத்துல சேட்டை பண்ண ஊழியக்காரங்களை எல்லாம் பார்த்திருக்கேன். ये 55 वर्ष में जिन्होंने जो मस्ती किया ऐसा सेवकों पे ஸ்தாபனத்துல சேட்டை பண்ணி ஸ்தாபன தலைவருக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக எழும்பின ஊழியக்காரன் ஒண்ணுமில்லாம 5 வருஷத்துல பீஸ் பீஸா போயிருக்காங்க. जिन्होंने संस्था के खिलाफ, सेवक के खिलाफ जो मस्ती किया 5 वर्ष के अंदर वो लापता हो गए. இது விசுவாசி ஊழியமும் இல்ல, ஊழியக்காரனுடைய ஊழியமும் இல்ல, நம்மை ரட்சித்த கர்த்தருடைய ஊழியம். ये सेवकाई ना तो सेवका है ना तो विश्वासी है, बुलाने वाला परमेश्वर, நடத்துகிறவர் கர்த்தர், अगुवाई करने वाला परमेश्वर. ஒழுங்கா வாலம் உடைக்கிட்டு நீ ஒழுங்கா இருந்தீனா உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். अगर तुम दबाकर चुपचाप रहोगे तो तब परमेश्वर तुम्हें इस्तेमाल करेगा. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக விசுவாசிகள் ஒரு காலை எழும்பாதீங்க. सेवक के खिलाफ विश्वासी कतई ना उठे. உங்க தலைவர்கிட்ட ஓயாம வந்து உங்க ஊழியக்காரனை ரிப்போர்ட் பண்ணாதீங்க. आपके नेता के पास आकर आपके सेवक के बारे में तुम शिकायत दर्ज ना करो. அவர் கேட்க மாட்டாரு. वो नहीं सुनेगा.
அல்லேலூயா. हालेलुया। நீ ரிப்போர்ட் பண்ணீனா உன் கதை கந்தலாயிரும். अगर तुम शिकायत दर्ज करोगे तो तुम्हारी कहानी समाप्त हो जाएगी। உனக்கு உன் ஊழியக்காரன் பேசுவது உனக்கு பிடிக்கலனா முழங்கால் என்ன ஜெபம் பண்ணு, அவர் ஏன் பேசுறாருன்னு கர்த்தர் விளங்க பண்ணுவார். अगर तुम्हारा सेवक का बात तुम्हें पसंद नहीं आया तो घुटना टेकर परमेश्वर से पूछो, तब परमेश्वर तुम्हें बताएगा कि वो क्यों कहता है। இஷ்டத்துக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. क्योंकि सेवक के बिना प्रचार किया जाना नामुमकिन है। நம்மள செதுக்கிறதுக்கு தாங்க ஆவியில கர்த்தரை ஆராதிக்க வைத்திருக்கிறார். जी हाँ, हमें छीलने के लिए परमेश्वर हमें आत्मिक आराधना दिया है। எத்தனை விசுவாசிக்கு நான் சொல்றது புரியுது? कितने विश्वासी को मेरी बात समझ में आ रहा है? ஹalleluya. हालेलुया। ஆமென். आमीन। பாஸ் எனக்கே உனக்கு பேசாம அங்க இருக்க டியூப் லைட்டுக்கும் அங்க இருக்க ஜன்னலுக்கும் கதவுக்குமா பேசுவாரு? पास्टर जो भी सुनाता है मुझे सुनाता है। अगर तुझे ना सुनाऊं तो थोड़ी यहाँ के ट्यूबलाइट यहाँ के चीजों को सुनाऊं। என்னைய கத்தருங்க கொண்டு வந்திருக்காருன்னா நாங்க இருக்கிற வெள்ளை துணிக்கும் இங்க இருக்கிற இந்த லைட்டுக்கும் இந்த ஸ்பீக்கருக்குமா பேசுறதுக்கு கத்தர் என்னைய கொண்டு வந்திருக்காரு. अगर परमेश्वर मुझे यहाँ पर बुलाए तो थोड़ी इस सफेद पर्दे के लिए और बत्ती के लिए ये स्पीकर के लिए प्रचार करने के लिए The लाया। Lord has brought me to speak to you. जी हाँ, உங்களிடத்தில் பேசும்படி கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். जी हाँ, परमेश्वर ने मुझे यहाँ पर इसलिए लाया ताकि आपका प्रचार करूं। உன்னை செதுக்கும்படி கத்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். आपको घिसने के लिए छीलने के लिए परमेश्वर वचन को दे रहा है। நம்முடைய இருதயத்தின் அகம் அடங்கும்படி கத்தர் பேசுகிறார். हमारा हृदय की हठीलापन को थामने के लिए परमेश्वर बोलता உனக்காக है। ரத்தம் சிந்தி உன்னை மீட்ட தேவன் உன்னை கண்காணித்து உன்னை உருவாக்க நினைக்கிறார். परमेश्वर जिसने तेरे लिए दुख उठाया, खून बहाया, वो चाहता कि तुझे सिरजाए, तुझे बनाए। சாத்தான் உன்னை அழிக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார். शैतान तुझे नष्ट करने के लिए परमेश्वर अनुमति नहीं देगा। ஆமென். आमीन। விசுவாசிகளை சாத்தான் விட மாட்டாங்க. கொஞ்சம் நீ வலை விலகினாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, என்னையா இருந்தாலும் சரிதான், அவன் வந்து நோண்டிக்கிட்டே இருப்பான். உன் இருதயத்தை கடினப்படுத்துவான். विश्वासियों, मैं हूं या सेवक हो या आप हो, जरा से भी हम भटक जाए, मार्ग से हिल जाए तो शैतान आकर हमारी परीक्षा लेने लग जाएगा। ஆமென். आमीन। அவன் அப்படி ஒண்ணு உன்னை ஈஸியா விட்டுற மாட்டான். वो ऐसे ही साधारण तुम्हें नहीं छोड़ देगा। அதனால தான் சொன்னாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். इसलिए प्रभु का वचन कहता कि तुम शैतान का सामना करो, तब वो तुम्हें छोड़कर भाग जाएगा। 55 வருஷத்துல எத்தனை சோதனைகளை நான் பார்த்திருப்பேன். 55 वर्ष के दरमियान कितने सारी समस्याओं को देखा हूं। எத்தனை விரோதமா வந்த மனுஷர்களை பார்த்திருப்பேன். कितने तमाम विरोध व्यक्तियों को देख चुका என் हूं। ஊழியத்துல என் சபையில எனக்கு விரோதமா எழும்புற ஒரு நபர் எனக்கு இல்ல. मेरा सेवकाई में, मेरे कलीसिया में जो कोई मेरे உன்னை खिलाफ சபையை एक விட்டு भी வெளியே नहीं। தள்ளி கொண்டு போயிடுவாரு. एक तो कलीसिया से उन्हें बाहर निकाल देगा। அநேகர் இல்லங்க, உயிரோட இல்ல. वो तेरे आज जिंदा भी नहीं। உன்னை உலகத்துல வச்சிருக்கிறதே உன்னை கொண்டு, அந்த விதவையை கொண்டு ஒரு தேவ மனுஷனை போஷிக்கிறதுக்காக தான் அவளை அந்த பஞ்சகாலத்திலே கர்த்தர் வைத்திருந்தார். तुझे इसलिए रखा, उस विधवा को इसलिए रखा ताकि उसके द्वारा परमेश्वर का दास का परिपोषण किया जाए। இஸ்ரவேலில வேறு விதவைகள் இல்லையா? क्या इजराइल में दूसरा कोई विधवा नहीं? சாரிபாத்தில் இருக்கிற அந்த விதவையை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருந்தார். जी हाँ, सारपात का उसी विधवा को परमेश्वर चुन लिया। கஷ்டத்துக்குள் இருக்கிற உன்னை தான் கர்த்தர் அறிந்திருக்கிறார். परमेश्वर के योजना के अंतर्गत तुझे தேவைக்குள் இருக்கிற உன்னை தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். तुझे परमेश्वर के इच्छा के अंतर्गत परमेश्वर ने तुझे ही बुलाया है। நானே ஒண்ணுமில்லாம இருக்கேன், நான் கொண்டு போய் என்ன தச்சு கொடுக்க? मैं खुद फकीर हूं, मैं क्या जाकर दूं? அவ அப்படித்தான் சொன்னா. ऐसा ही कहा उसने। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் ஒரு 2 கேரக்டர் நான் சொல்லியிருந்தேன். और एक कैरेक्टर को मैं बताता हूं। அனனியாலும் சப்பீராலும். अननिया सपीरा, இந்த 2 பேருக்கு விசுவாசம் இருந்தது. ये दोनों में विश्वास था தியாகம் செய்யும் மனம் இருந்தது. और त्याग का भावना था கொடுக்க வேண்டும் என்று இருதயத்திலே உந்தப்பட்டார்கள். और देने के लिए हृदय में उकसाए गए। பேதுரு கேட்கல, பர்னபா சொல்லல, யாருமே கேட்கல. ना पतरस ने पूछा, ना बरनबास पूछा, ना किसी ने पूछा। தானாய் உந்தப்பட்டார்கள். यूं ही अपने आप उकसाए गए। உபதேசத்தை கைக்கொள்ள விரும்பினார்கள். उपदेश को पालन करने का इच्छा பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையை கடைப்பிடிக்க விரும்பினார்கள். और बांटने का सिद्धांत को पालन करने का इच्छुक बने। ஆஸ்தியையும் விற்று விட்டார்கள். संपत्ति भी अपने बेच डाले। ஆனாலும் परंतु இருதயம் வஞ்சனையினால் நிறைந்திருந்தது. हृदय छल कपट से भरा था। பரிசுத்தம் இல்லாததினால், पवित्रता न होने के कारण
வஞ்சிக்கப்பட்டு முழுமையாக கொடுக்க முடியாமல் அவர்கள் மரித்தார்கள். धोखा खाए और पूर्ण रूप से दे नहीं पाए, आखिर उनकी मौत हो गई. கொடுக்கிறதுல இவ்வளவு சிக்கலா? क्या देने में इतनी परेशानी है? நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா கொடுக்க கர்த்தர் உன்னை விடவும் மாட்டாரு, உன்னால கொடுக்கவும் முடியாது. आप जैसे सोचते उतना आसानी से आप दे भी नहीं पाएंगे और देने के लिए प्रभु आपको उकसाएगा भी नहीं. ஆண்டவர் உன் இருதயத்தில் ஏவாமல் உந்துதல் இல்லாமல் நீ கொடுக்க முடியாது. மகனே மகளே, கர்த்தர் உன்னை ஏவ வேண்டும். बेटा बेटी, परमेश्वर का उकसाए बिना, प्रेरणा के बिना ना तो तू दे सकता है ना तो दे सकती है. परमेश्वर तुझे प्रेरित करना है. அவங்களுக்குள்ள இருந்த காரியம் என்ன? வஞ்சனை. उनके अंदर क्या बात थी? धोखा. இந்த வஞ்சனை அப்படிங்கிறது धोखा यानी ஒரு நாள் நானும் அன்புதாசனும் பேசிக்கிட்டு இருந்தோம். एक दिन मैं और पास्टर अनबुदास दोनों बात कर रहे थे. அப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, तब उसने मुझसे कहा, ஐயா வஞ்சனைங்கிறது வயசுக்கு ஏத்தாக்குல வஞ்சனை இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. धोखा यानी उम्र के हिसाब से धोखा है क्या, ये आप जानते? நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்தோம்னா விடிய விடிய உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். अगर हम दोनों बैठकर बात तो शुरू करते, बात करते, நிர்வாகம் பேசுவோம், नग्नपन बात करते, உபதேசம் பேசுவோம், उपदेश बात करते, வசனத்தை பத்தி பேசுவோம், प्रबंधक वचन के बारे में बात करते, பல கோணங்கள்ல பேசிட்டே இருப்போம். कई दृष्टिकोण में बात करते हैं. ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை சந்திப்போம். साल में 2 या 3 बार हम मिलते हैं. ஆனா 2 பேர் உட்கார்ந்துட்டானா விடிஞ்சிரும். लेकिन दोनों एक बार बैठ गया पाव फट जाती है. ஆமென் आमीन. அப்ப அவர் ஒரு இன்சிடென்ட்டோட சொன்னாரு. तब उन्होंने एक घटना के बारे में बताया. வஞ்சனைங்கிறது வயசுக்கு ஏத்தாக்குல இருக்கு. 20 வயசுல, 30 வயசுல, 50 வயசுல, 70 வயசுல, 75 வயசுல கூட அந்த வஞ்சிக்கிற பிசாசு வஞ்சிக்கிற விதம் வித்தியாசமா இருக்குன்னாரு. उसने बताया धोखा देने में भी अलग अलग तरीका है और उम्र के हिसाब से तरीका बदलता है. 20, 25, 50, 60, 70, 75 अलग अलग तरह का होता है. कहा வஞ்சனையை பத்தி இந்த அனனியா சபிரால் தானே சொல்லியிருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களே, அது என்ன ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு. तब मैंने पूछा अननिया सपिराल के बारे में, उनका धोखा के बारे में लिखा है, लेकिन आपने तो दूसरा उदाहरण बताते, तो एक उदाहरण मुझे भी बताइए. காஷ்மீருக்கு அவர் போயிட்டு வந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டை என்கிட்ட சொன்னார். तब उसने कश्मीर जाकर लौट कर आए, वहां की एक घटना के बारे में मुझे बताया. ஒரு ஊழியக்காரர் வயதானவர், அவர் எப்படி வஞ்சிக்கப்பட்டாருங்கிறதை என்கிட்ட சொன்னார். एक सेवक जो बुजुर्ग थे, उनके साथ कैसे धोखा हुआ उस बारे में बताया. ஊழியக்காரன் வஞ்சிக்கப்படுவான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். मुझे पहले से मालूम था कि सेवक धोखा खाते हैं. நிறைய ஊழியக்காரங்க வஞ்சனையில போய் மாட்டி ஒண்ணு இல்லாம போனது நான் பார்த்திருக்கேனே. और मैंने बहुत कुछ देखा हूं, बहुत सारे सेवक जाल में जाकर फंस जाते, धोखा खाते हैं. அவர் சொன்ன விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. लेकिन उसने जो बात बताई सुनकर मैं आश्चर्यचकित நான் हो அவரை गया. ரொம்ப நேசிப்பேன், ஏன்னா அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன். मैं उनसे बहुत प्रेम रखता हूं क्योंकि वो एक शानदार परमेश्वर का दास था. அவர் மரிக்கிறதுக்கு முன்னால அவர் மரணத்தை பத்தி ரொம்ப தெளிவா பேசிட்டு மரித்தார். उनके मृत्यु के पहले उनके मृत्यु के बारे में स्पष्ट सुनाकर मरा. அவர் மரணம் அந்த வீடியோவை கேட்டவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். कितने जन उनका वीडियो सुना? सुनने वाले हाथ उठाकर हालेलुया बोलिए. கேட்கலன்னா போய் கேளுங்க. अगर नहीं सुना तो जा करके सुन लो. கண்ணீர் அஞ்சலின்னு வால் போஸ்ட் அடிக்காதீங்க. कहा कि श्रद्धांजलि का वाल पोस्टर छपवाना உட்கார்ந்து नहीं, அழுதுகிட்டு இருக்காத, बैठकर रोना नहीं. சந்தோஷமா 3 நாள் என்னைய வச்சிருந்து எல்லாம் சாட்சி சொல்லி அதுக்கப்புறம் கொண்டு போய் என்னைய அடக்கம் பண்ணுங்க. बड़ी खुशहाल के साथ 3 दिन मुझे रखो और गवाही दो, उसके बाद ले जाकर दफनाइए. அடக்கம் பண்ணிட்டு வந்து டேஸ்டா பிரியாணி போட்டு எல்லாரும் கொடுங்க. और दफनाने के बाद बेहतरीन स्वादिष्ट बिरयानी बनाकर सबको खिलाइए. நம்ம 7 நாளைக்குள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்போம். हम क्या करते? 7 दिन बैठकर शोक मनाते. ஆனா அது மாதிரி தான் இருந்தது. वैसा ही था. அல்லேலூயா. हालेलुया. அவர் போறதுக்கு முன்னாடியே உயில் எழுதி, இனி எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ராமேஸ்வரத்தை மையமாக கொண்ட அந்த ஊழியங்கள் எல்லாம் இந்த காஞ்சரங்கோடு தலைமைக்கு கீழ்தான், அந்த கண்காணிப்பில் தான் இயங்கும் என்று தெள்ளந்தெளிவா ஒரு உயிலை எழுதி வைத்து போன தேவ மனிதன் கையை தட்டி கத்திர தோத்திரம் பண்ண. वो परमेश्वर का ऐसा दास था जो उनके मृत्यु से पहले सारे अपनी सेवकाई के प्रति मृत्यु पत्र लिख दिया कि ये सब अब मुख्यालय के नेतृत्व में चलेगी. இப்ப எல்லாம் இந்த கிருபாசனம் எல்லாம் பாஸ்டர் யோபு அவருடைய தலைமைக்கு கீழே வந்துருச்சு. अब ये सारी कृपासनम पास्टर योबू उनके अधीन में, उनके नेतृत्व में अधीन आ गए. ஆமென் आमीन. பாஸ்டர் யோபு வந்து தலைமைத்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஸ்டர் கிறிஸ்டோபர் இறந்த உடனே, पास्टर अय्यूब नेतृत्व में आने से पहले, पास्टर क्रिस्टोफर का मृत्यु होने के बाद
நான் சிவகங்கையில ஊழியர் மீட்டிங் முடிச்சு அப்பதான் முடிச்சிருக்கிறேன். मैं शिवगंगा में उस वक्त सेवकों की मंडली समाप्त किया. அந்த காலையில அந்த கூட்டத்துக்கு வந்த ஒருத்தர் பாஸ்டர் கிறிஸ்டோபருடைய கிளாஸ்மேட். उस सुबह उस सभा में आने वाले में से एक था पास्टर क्रिस्टोफर का क्लासमेट. அவர் என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் கிறிஸ்டோபர் ரொம்ப சீரியஸா இருக்காரு, நான் காலையில போறேன்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. उन्होंने मुझसे ये कहकर वहां से निकल गया, पास्टर क्रिस्टोफर का स्थिति बहुत गंभीर है, मैं निकलता हूं. பாஸ்டர் கிறிஸ்டோபர் நானும் அவரும் பொம்மடியில எங்க பாஸ்டர் யாக்கோபு அவருடைய இடத்துல நான் முத நாள் பேசினேன், அடுத்த நாள் அவர் பேசினாரு கன்வென்ஷன்ல. पास्टर याकूब के जगह पर पहला दिन की कन्वेंशन में मैं बात किया और दूसरा दिन उनकी पारी थी. பாஸ்டர் அன்புதாசன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, पास्टर अनबुदासन ने मुझे ஐயா फोन எங்க करके இருக்கீங்க? बताया, சிவகங்கையில இருக்க. திருச்சிக்கு உடனே போங்க, பாஸ்டர் கிருபாசன தலைவர் பாஸ்டர் கிறிஸ்டோபர் இறந்து விட்டார். तब उन्होंने कहा कि आप कहाँ हैं? मैं कहा कि शिवगंगे में. नहीं, तुरंत आप तिरछी में जाइए, पास्टर क्रिस्टोफर अय्या का मौत हो गया. அடுத்து பாஸ்டர் யோபு தான் வர போகிறார். और कहा कि अगला पास्टर योब அவர் आने वाले வர்றதுக்கு हैं. உண்டான எந்த ஒரு அடையாளமோ लेकिन இல்ல. उनका आने का कोई भी लक्षण नहीं था. என்கிட்ட சொன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, मुझसे कहा प्रार्थना कीजिए. கர்த்தர் அவரை தாங்க. அடுத்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவ மனிதர்கள்னா உங்க வீட்டு கிள்ளுக்கரை இல்ல, நடக்க போகிற காரியங்களை தெள்ளந்தெளிவாக எழுதி வைத்து விட்டு போய் தெளிவாக சொல்லுகிற தேவ மனிதர்கள் நம் மத்தியிலே இருந்து கடந்து போயிருக்கிறார்கள். मैं क्यों कहता हूं कि परमेश्वर का व्यक्ति कोई आपका घर का खिलौना नहीं, ऐसा विशेष परमेश्वर के दास थे जो होने वाली भविष्यवाणी बातों को, भविष्य की बातों को बताकर स्पष्ट बताकर गए. என்று சொன்னாரு. उन्होंने मुझसे कहा, நீங்க अங்க பேசும்போது अब हम बात करते समय தலைமைத்துவம் எப்படி அடுத்த தலைமைத்துவத்தை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லி நீங்க பேசிட்டு வந்துருங்கன்னாரு. नेतृत्व के बारे में एक शब्द बोलकर अब वहां से आ जाइए. நான் அங்க பேசும்போது பாஸ்டர் யோபு அங்க கீழே இல்ல, அவர் மாடியில உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. मैं वहां पर बोलते समय पास्टर योग நான் அங்க नीचे போய் नहीं थे, ऊपर थे. பார்த்தேன், அவர் சொன்ன அடையாளத்துல இல்ல. ஏன்னா நான் பாஸ்டர் பார்த்தது இல்ல. क्योंकि मैं वहां जाकर देखा जिसका कोई लक्षण नहीं था, क्योंकि उसके पहले मैंने पास्टर को நான் कभी देखा नहीं பேசிட்டு था. அங்க இருந்து திருநெல்வேலிக்கு நான் வரும்போது கார்ல கூப்பிட்டேன், பாஸ்டர் நான் நீங்க சொன்ன மாதிரியே நான் போய் பேசிட்டு நான் இப்ப திருநெல்வேலி போறேன், ரொம்ப நல்லதையா அந்த இது பாடி எங்க தான் கொண்டு வராங்க, கர்த்தருக்கு தோத்துறேன்ட்டு. तब मैंने तिरुनेलवेली आते समय कहा कि पास्टर आप जैसे बोला वैसे मैंने बात कर दिया, अब लाश को वहां पर ले आ रहे हैं. तब उन्होंने बोला ठीक है भाई, अच्छी बात है. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. ஒரு தலைவன் மரித்து அவர் கடந்து போன பின்பு எந்த ஒரு குழப்பத்துக்கு அங்க இடமே இல்லை. एक नेता गुजरने के बाद उसके बाद किसी तरह की எல்லாரும் मुसीबत கைதட்டி होना नहीं ஆவியில चाहिए. நிரம்பி கர்த்தரை துதிங்க. सब ताली बजाकर आत्मा में भरकर परमेश्वर का स्तुति करें. ரக்கலபல ரக்கதுர மிலரிதி அந்தரரபஷம ரிபல கலபல துர மிலரிகரா ருபல ரகபதரதி அந்தரரபௌடர மிலரி கபலபா. எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க. सब आत्मा में भरकर यहोवा की स्तुति करो. தங்கரர ரஷன் கபல ரதிகரமஸ் ஹோரிலலலலல பாபா சதரபக்கபா விமமாரியான மக்கமா. எல்லாரும் ஊழியர்கள் விசுவாசிகள் நல்ல கைதட்டி தேவனை துதிங்க. सब सेवक सब विश्वासी जोरदार ताली बजाकर यहोवा की स्तुति करें. நம்மத்திலிருந்து கடந்து போனாலும் மாதிரியான ஊழியக்காரர்களை ஸ்தாபித்து விட்டு போயிருக்கிறார்கள். हमारे बीच में से सेवक क्यों न गुजर गए हो, लेकिन उन्होंने आदर्श दिखा कर गया है. நல்ல ஆவியில நிரம்பி துதிங்க. आत्मा में भरकर स्तुति करिए. அந்தகாரத்தின் ஈர வல்லமைகள் அகன்று போகட்டும். अंधकार की शक्ति मिट जाए. ஒவ்வொரு திருச்சபையும் கிருபாசன சபைகள் உயிர் பெற்று எழும்பட்டும். हर कृपासनम कलीसिया बहाल किया जाए. ஊழியக்காரர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தட்டும். सेवक सेविका का इस्तेमाल परमेश्वर करे. மனிதர்களாக உருவாக்கட்டும். बहुत सारे इंसानों को तैयार करे. வெளிப்பாடு உள்ளவர்களாக, தரிசனம் உள்ளவர்களாக, प्रकाशन प्राप्ति, प्रकटीकरण प्राप्ति बनाए. ரக்கபராதி அந்தாலரபஷ दराबा शांदालारियम थराबाश ரமலரக்கரா துரமாரி दराबा तुराबा शांबालारियम थराबा பரபலபலரிக்கபரா சந்தரரபஷபரபல ருங்கலபாஷக்கரபரபா ஆரபலரக்கந்தரரபஷபரபலபா. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. நல்ல கையை வைத்து 3 அல்லேலூயா சொல்லுங்க. हाथ उठाकर 3 हालेलुया. ஆமென், आमीन. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம்
மூணாவது வசனத்துல சொல்லியிருக்கு, பேதுரு அவனை प्रेरितों के நோக்கி- काम 5 का 3। பேதுரு அவனை நோக்கி, ஆ. அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஆ. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி ஆ. சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? शैतान तेरा हृदय को क्यों भर दिया? வஞ்சனை யாருடையது? चल किसका है? சாத்தானுடையது. शैतान की। பொய் யாருடையது? झूठ किसका है? மீறுதல் யாருடையது? अपराध किसकी है? தலைமைக்கு அடங்காம இருக்கிறது யாருடையது? नेतृत्व का आज्ञा टालता है कौन? பிசாசுடையது. शैतान की है। நல்ல விசுவாசி अच्छे विश्वासी சொத்தை வித்து கொடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. संपत्ति बेचकर देने के लिए आए हैं, ஆனா கொடுக்க விடாம வஞ்சனையின் ஆவி உள்ள புகுந்துருச்சு. लेकिन देने से रोकने के लिए धोखा की आत्मा समा गई, பொய்யின் ஆவி உள்ள போயிட்டு, झूठ की आत्मा समा गया, இருதய கடினத்தின் ஆவி உள்ள போயிட்டு, और कठोर की आत्मा समा गया। ஆமென். आमीन। எப்படி போச்சு? कैसे गया? இவ்வளவு டெடிகேட்டட் பர்சன்ஸ் इतना समर्पित व्यक्तियां சொத்தையே வித்து கொண்டு வந்து பர்னபாஸ் மாதிரி கொடுக்கறாங்க. பர்னபாஸ் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்து அவன் போயிட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. जिन्होंने संपत्ति बेचकर बरनबास जैसे प्रेरितों के चरणों में रखा, क्योंकि प्रेरित बरनबास भी बेचकर रख அப்போஸ்தலனாகிய दिया, பவுலையே வழி நடத்துறவன் பர்னபாஸ். और प्रेरित पौलुस का अगुवाई करता था बरनबास। ஆனால் அனனியாவும் சப்பீராலும் கொடுக்கணும்னு சொல்லி சொத்தை வித்தும் கொடுக்கிறதுக்கு முடியாம போச்சு. लेकिन अननिया जपिराल देने के लिए वस्तु को बेचे तो सही, परंतु नहीं दिया। ஆமென். आमीन। சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? मेरी बात कितने जन को समझ நீ आ நல்ல रही है? விசுவாசியாகவும் நல்ல ஊழியக்காரனாகவும் தென்படலாம். ஆனா ஜாக்கிரதை, உனக்குள்ள சத்துரு வந்து பொய்யையும் இருதய கடினத்தையும் வஞ்சனையும் உள்ளக்குள்ள வர விடாம நீ ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். आप अच्छा विश्वासी, अच्छा सेवक क्यों ना हो, लेकिन शत्रु आकर तेरे अंदर झूठ, ईर्ष्या, जलन, धोखा को துங்கலா ஷக்கரபியார பக்கபாஷியாரா ரிமக்கரா தியாந்தோரபி கரபாஷாபா அம்பிரபால ரக்குனமால ரதியந்தார ரபௌஷபலபலபா அனந்தல ரபக்கவர வசாந்தர ரதிகரபா லமா ரியா ராக்கராத பத்தே துலக்கர சுக்கர பாசந்தர ரபௌதிகபா இலமா நரத்துரமால ரகமன் சந்த ரட்டினகபா இப்பல பஷபர பக்கமனபா. அதனாலதான் கைதட்ட வேணும், அதனாலதான் ஆவியில நிரம்பணும், அதனாலதான் சத்துருவுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் உன்னை வஞ்சிப்பான், इसलिए ताली बजाना है, इसलिए அவன் உன்னை ஏமாத்துவான். शत्रु को जगह न दे, वो धोखा देगा। எங்க பாஸ்டர் இறந்த அவங்க உயிரோடு இருக்கும் போதே हमारे पास्टर जब जिंदा थे, பல தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள், तमिलनाडु के कई सारे नेता எனக்கு தலைவர்களோட தான் ரொம்ப பழக்கம். क्योंकि नेता के साथ मेरा ज्यादा रिश्ता है। தமிழ்நாட்டில் இருக்கிற மூத்த தலைவர்களோட தான் நான் 22 வயசுல இருந்தே பழகிட்டு வந்திருக்கேன். 22 साल से तमिलनाडु के वरिष्ठ नेताओं के साथ मेरा नाता है। ஒரு காலகட்டம் வந்த போது எல்லாரும் சொன்னாங்க, एक जमाने में एक वक्त सभी लोग ने कहा, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, आप इतने पढ़े लिखे हैं, வெளிநாட்டுக்கு உங்க பாஸ்டரோட போய் நல்ல அனுபவம் இருக்கு, पास्टर के साथ विदेश जाने का अनुभव है, மிஷனரிகள் எல்லாம் நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க, मिशनरियों का आप संचालित நல்ல करते हैं, இங்கிலீஷ் பேச தெரியுது, अंग्रेजी बोलना जानते हैं, டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க, डॉक्टरेट आपने हासिल किया ஒரு है, ஸ்தாபனத்தை நீங்க ஆரம்பிக்கலாமே, ஒரு ஸ்தாபன தலைவரா இருக்கலாமே, ஏன் இன்னும் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு அழுதீங்கன்னு என்கிட்ட எத்தனையோ பேர் சொன்னாங்க. कई सारों ने मुझसे कहा, आप एक नया संस्था को क्यों नहीं खोलते, संस्था का नेता क्यों नहीं बनते? நான் சொன்னேன், मैंने कहा, நான் டாக்டரேட் வாங்கியிருக்கலாம், मैं क्यों ना பைபிள் डॉक्टरेट, காலேஜ்ல நான் வந்து அகாடமிக் டீனா இருக்கலாம், बाइबल कॉलेज का academic dean ஆர்ஃபனேஜ்களுக்கு क्यों ना हो, மேனேஜரா இருக்கலாம், और marriage பாஸ்டர்யாவுக்கு क्यों ना हो, அசிஸ்டண்டா இருக்கலாம், pastor का सहायक என் சபைக்கு क्यों ना நான் हो, போதகரா இருக்கலாம், मेरा कलीसिया का प्रचारक ஆனால் क्यों ना हो, தலைவனாவதற்குரிய அழைப்பு என்கிட்ட இல்ல. परंतु नेता होने का बुलावा मुझे नहीं। அழைப்பு இல்லாம தலைவனாகி ஊழியர் கூட்டம் நடத்தி 7 லட்சம் கடனாகி இன்னைக்கு தவங்கிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேரை தமிழ்நாட்டுல நான் பார்த்திருக்கேன். तमिलनाडु में बहुत तेरे को मैं जानता हूं, बुलावा के बिना नेता बन गए, लेकिन कर्जा पर उधार लेकर आज जीवन में तड़प रहे हैं। 2012 இருந்து இந்த ஊழியர் கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். 2012 वर्ष से लेकर इस सेवकों की सभा को चलाते आ रहा हूं। ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 50-60 ரூபாய் அதுக்கு ஆகும். एक महीने का खर्च कम से कम 50-60 हजार எப்படி रुपया வருது, எப்படி போகுது எனக்கு தெரியாது. कहां से आता, कैसे होता है, मुझे कुछ नहीं पता। ஆமென் आमीन। ஏன்னா இந்த இதுல நான் கால் வைக்கும் போது 2012 மார்ச்ல
நான் ராஜபாளையத்தில் தூங்கும்போது ஒரு தீர்மானம் எடுத்தேன். 2012 मार्च मैंने राज्यपाल में जब ஊழியர்கள் கூட்டத்துக்கு வெளிநாட்டு பணத்தை நான் உபயோகிக்க மாட்டேன், வாங்க மாட்டேன். इस सेवकों की मंडली के लिए विदेश का पैसे का धन का मैं इस्तेमाल नहीं करूंगा, नहीं खरीदूंगा. அந்த காலத்துல என்னைய பார்த்தவங்க எல்லாம் மிஷனரிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கறத தான் பார்த்திருக்காங்க. क्योंकि उस जमाने में मुझे देखने वाले इस दृष्टि में देखते थे कि मिशनरियों के लिए मैं अनुवाद करता था. நீங்க இன்னைக்கு விசுவாசிகளா கூட இருக்கிறீங்க. आज आप विश्वासी लोग यहाँ पर एकत्रित हैं. ஆனா அந்த காலத்துல 5000 பேர் மாதிரி பந்தல்ல ஊழியக்காரர்கள் இந்தியா முழுவதிலும் இருந்து வந்து நிரப்பி இருப்பார்கள். लेकिन उस जमाने में इस प्रकार 5000 सेवक लोग पंडाल के नीचे आकर इकट्ठा हुआ करते थे. ஆமென், आमीन. ஊழியர்களுக்கு முன்னால மிஷனரிகளோட நின்னு அப்படித்தான் என்னைய பார்த்திருக்காங்க. सेवकों के सामने मिशनरियों के साथ लोग मुझे देखा करते हैं. நான் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலன்னா अगर मैं ऐसा एक निर्णय ले என் लेता, பிரசங்கத்தை எந்த ஊழியக்காரனும் கேட்க மாட்டாங்க. मेरा संदेश को कोई भी सेवक नहीं सुनते. அவருக்கு என்ன, அவர் வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, எனக்கு ஒரு பைசா வெளிநாட்டுல இருந்து கிடையாது. उन्हें क्या फर्क पड़ता அந்த है? காலத்திலயும் கிடையாது, இந்த காலத்திலயும் கிடையாது. ना वो युग में मिलता था ना इस वक्त मिल रहा है. வெளிநாட்டுக்கு போயிருக்கோம், வந்திருக்கோம், विदेश गए, மாச கணக்கா தங்கி ஊழியம் महीनों செஞ்சிருக்கோம். महीनों रहते हुए सेवा भी किया இஸ்ரேல் है. தேசத்துக்கு போயிருக்கோம், इजराइल देश में भी गया है. சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை நிறைய நாடுகளுக்கு போயிருக்கோம். सिंगापुर, मलेशिया, श्रीलंका बहुत सी देशों में गए हैं. ஊழியத்துல ஒரு பைசா கலக்கல. लेकिन सेवकाई में ये இன்றைக்கு வரைக்கும் இங்க தேவன் கொடுக்கிறத வைத்து தான் இந்த ஊழியங்களை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். தேவ சன்னதியில எல்லாருக்கும் முன்னால இதை நான் பதிவு செய்கிறேன். परमेश्वर के उपस्थिति में सबके सामने इस बात को मैं रखता हूँ. आज यहाँ से जो पैसा धन मिलता है इसी से मैं संचालित कर रहा हूँ. ஆமென், आमीन. அல்லேலூயா. हालेलुया. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के जनों, பிசாசு உள்ளத்துக்குள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. शैतान दिल में आने के लिए जगह ना दीजिए. ரோமர் 1 அதிகாரம் रोमियो की पत्री पहला अध्याय 29 இருந்து 32 வரைக்கும் 29 से 32 तक நிறைய விஷயங்கள் இருதயத்துக்குள்ள வர்றத சொல்லியிருக்கு. बहुत सी बातें जो हृदय से निकलता है उसके बारे में उल्लेख है. அதை நான் வேகமா உங்களுக்கு வாசித்தறேன். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. जल्द से जल्द में पढ़ता हूँ, ये चीजें अनिवार्य है. ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன் எதுக்கெல்லாம் தப்பி நம்ம சரியாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த 29 இருந்து 32 வசனம் வரைக்கும் உள்ளதுல கவனமா இல்லைன்னா அது கொலைபாதகத்துக்கு சமானம். उद्धार पाया हुआ सेवक विश्वासी किन किन बातों से अपने आप को बचा कर नहीं रखना பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருக்கு. लिखा है कि तुम स्वर्ग जा नहीं सकते हो. அநியாயம், अधर्म, வேசித்தனம், लुचपन, துரோகம், विश्वासघात, பொருளாசை, लोभ, குரோதம், गुस्सा, பொறாமை, धार, கொலை, हत्या, வாக்குவாதம், वाद विवाद, வஞ்சகம், छल, வன்மம், कपट, புறங்கூறுதல், लुतराई, அவதூறு பண்ணுதல், निंदा करना, தேவ பகஞ்சனாய் இருத்தல், ईश्वर का भैरी बनना, அகந்தை அல்லது பெருமை, अहंकार, வீம்பு, डिंग मार பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறது, और दुष्टता को घड़ना, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருத்தல், माता पिता का अवज्ञा करना, உணர்வில்லாமல் இருத்தல், बेमहसूसी, உடன்படிக்கையை மீறுதல், वाचा टालना, சுபாவம் அன்பு இல்லாம போகுதல், स्वाभाविक प्रेम न रखना, இணக்கமாக இல்லாமல் இருத்தல், मेल मिलाप न रखना, இரக்கம் இல்லாமல் இருத்தல், और दयाहीन होना. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் इन तरह की चीजों को जो करते हैं மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் இவர்கள் தாங்கள் செய்கிறது அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகிறார்கள். वे मृत्यु के हकदार है. ये फैसला परमेश्वर के ओर से हुआ है तो भी ये लोग उसकी समझ या उसे पहचान नहीं पाते हैं. இருதயத்தை பாதுகாக்கணுமா வேண்டாமா? क्या हृदय की रखवाली करना है या नहीं? பாதுகாக்கணும்னு சொல்றவங்க ரெண்டு கையை வைத்து ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். अगर हृदय की रखवाली करना है तो हाथ उठाकर ले बोलिए. விசுவாசி தான், ஊழியக்காரன் தான், ஆனா வம்பா போயிடக்கூடாது. जी हाँ, विश्वासी है, सेवक है, लेकिन बर्बाद ना हो जाइए. அல்லேலூயா, हालेलुया, ஆமென், आमीन. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் 3 வெளிப்பாடு இருக்கணும். हर एक அதே இது உங்களுக்கு இருக்கணும். हर एक सेवक को 3 प्रकटीकरण होना है, आपको भी होना है. செல்ஃப் ரெவலேஷன், தன்னை பற்றின வெளிப்பாடு இருக்கணும். आत्म प्रकाशन, தன் ஊழியத்தை பற்றின வெளிப்பாடு இருக்கணும். अपनी सेवकाई के प्रति प्रकाशन होना நான் है. யாரை வணங்குகிறேன் என்கிற அந்த தேவனை குறித்த வெளிப்பாடு இருக்கணும். मैं जिसका सेवा टहल करता हूँ उस परमेश्वर இந்த के प्रति வெளிப்பாடு प्रकाशन இருந்தால் होना है. சத்துரு உன்னை வஞ்சிக்க முடியாது. इस प्रकाशन हो तो शत्रु तुम्हें धोखा दे नहीं सकता. 45 வருஷம்
என்னுடைய தலைமை போதகருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனுக்கு அப்படியே நான் அடங்கி இருந்திருக்கிறேன். அவர்கள் மரணம் வரைக்கும் 2014 அக்டோபர் 25 வரைக்கும். நான் நேற்றைக்கு சொன்னேன், அவங்களுக்கு காணிக்க கொடுக்க போனாலே முழங்கால நின்று தான் காணிக்க கொடுப்பேன். 2014 अक्टूबर 15 तारीख तक मैं अपने नेतृत्व को हमारे नेता के अधीन रहता था. जब मैं दान देने जाता था तब भी घुटना टेकते हुए मैं उन्हें दान दिया करता था. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. இந்த பட்டியலில் இருக்கு பாருங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 32 இருக்கும்னு நினைக்கிறேன். 32 17 இருக்கு. लगभग 32 या 17 चीजें इस அது सूची में ஒண்ணா है. இருதயத்துக்குள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எப்பொழுதும் ஆவியில நிரம்பி கர்த்தரை துதித்திருந்தால் சத்துரு உன்னை வஞ்சிக்க முடியாது. इनमें से एक भी हमें छू ना ले, इसलिए आत्मा में भरते हुए, पवित्र आत्मा में भरे हुए रहेंगे तो इनमें से कोई भी तुम्हें स्पर्श नहीं कर உன்கிட்ட सकता. ஒண்ணு இல்லைனாலும் உன்னை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். अगर तू शून्य क्यों ना हो तो भी परमेश्वर ने तुझे அந்த चुन लिया है. விதவையிடத்திலே கள்ளமில்லை, கபடமில்லை. क्योंकि वो विधवा भोला बाली थी. The dual miracle of God ன்னு சொல்லுவாங்க. ஆண்டவருடைய ரெட்டிப்பான அற்புதம். दुगुन, परमेश्वर का दुगुन चमत्कार. அது என்ன தெரியுமா? क्या जानते हो? இருக்கிறத முதல்ல அவன் சொன்னான், நீ சாவுறதெல்லாம் பிற சாவலாம், நீ சாவ ஒன்றும் மாட்டேன். ஏன்னா இப்போ நான் இன்னும் இதுக்கு மேலே ஒலிமுக வாசல் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, அதை பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. अब इसके बाद बहुत सारी चीजें हैं, जैतून फाटक फलाना फलाना, लेकिन मैं सिर्फ इन बातों को बताकर 2 मिनट में समाप्त करना है. ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया. இந்த 3.5 வருஷம் மழை இல்லாமல் இருந்துச்சு, அதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ये 3.5 वर्ष बरसात नहीं हुई, उसके बारे में बताकर समाप्त करता हूं. 3 அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? வாட் இஸ் த ப்ரொஃபெட்டிக்கல் மீனிங்? भविष्यवाणी अर्थ क्या है 3.5 वर्ष का? யாக்கோபு 5:17 அது சொல்லி இருக்கு. याकूब का 5 का 17 में लिखा है. 3.5 அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா 3.5 का अर्थ क्या है? சோதிக்கப்படுதல், டெஸ்டிங் அல்லது சோதிக்கப்படுதல், परीक्षा या परखा जाना, ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு, या न्याय किया जाना, காட்ஸ் இன்டரப்ஷன் தேவனுடைய குறுக்கீடு, और परमेश्वर का भीतर आना, லிமிட்டட் ட்ரிபுலேஷன் குறிப்பிட்ட கால உபத்திரவம், सीमित क्लेश. அது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா வெளிப்படுத்தல் அதுல சொல்லியிருக்கு 3.5 வருஷம் பிளஸ் 3.5 வருஷம் உபத்திரவ காலம். कहां पर लिखा है? प्रकाशित वाक्य 3.5 साल प्लस 3.5 साल उपद्रव का दिन, மொத்தம் 7 வருடம். कुल मिलाकर 7 वर्ष. அல்லேலூயா. हालेलुया. நியாய தீர்ப்பு ஒரு லிமிட் தான், அதுக்கு மேல உனக்கு வராது, நீ அதை பத்தி கவலைப்படாத. உனக்கு பஞ்சம் வந்தாலும் அது லிமிட்டு தான். ஆண்டவர் அதில் தான் உன்னை உருவாக்குறாரு. ஆனால் பட்டினியாகவும் போட மாட்டாரு, பதங்கொலையும் விட மாட்டாரு. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான முடியா இருக்கிறதுனால அந்த சாரிபாத் விதவையிட்ட ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறது போல உங்களுக்கு உங்க ஊழியக்காரர் தான் அந்த தீர்க்கதரிசி. அவங்களை அனுப்பி உன்னை ரட்சித்த தேவன், அவங்களை அனுப்பி கடைசி வரைக்கும் உன் ஊழியக்காரன் உன்னை நடத்துவார். अकाल आए, तकलीफ आए, क्लेश आए, ये सब कुछ सीमित समय के लिए, क्योंकि तुम यहोवा के हाथ में तो भाईमान मुकुट के समान है. கேட்கும் போது கைதட்டி ஆவியில நிரம்பி இருக்கணும்ல எல்லாரும். इसे सुनते समय सब ताली बजाकर आत्मा में भरना चाहिए था ना. உன்னை நடத்துகிற ஊழியக்காரன் तुम्हारी अगुवे கடைசி வரைக்கும் அவனை கொண்டு உன்னை போஷிப்பார், अंत के उसके जरिए उन्हें तुम्हारा पोषण आशीर्वदिपार, करेगा, तुम्हें आशीषित करेगा, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், तुम्हारे पीढ़ी को आशीष करेगा. உன்னுடைய போதகருக்கு கீழ்ப்படி, तेरे प्रचारक के अधीन रहे. இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் உன்னுடைய தலைவர்களுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. यहाँ के मौजूद सेवक अपने नेता के अधीन रहो. 45 வருடம் என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு தலைவருக்கு அடிபணிந்து நான் அடிமையாய் கிடந்ததுனால இன்னைக்கு இந்த வயசுலையும் உலகம் முழுவதும் கர்த்தர் என்ன கொண்டு போறாரு. 45 वर्ष मेरे आत्मिक पिता, मेरे आत्मिक नेता के अधीन रहने के कारण आज इतने उम्र में भी प्रभु संसार में लेकर आ रहा है. குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புறாரு. टूटे हुए परिवार का परमेश्वर निर्माण करता है. சீர்கெட்டு போன ஊழியர்களை திருத்தி சீர்படுத்துகிறார். बिगड़ा हुआ सेवकाई को परमेश्वर दुरुस्त करता है. அல்லேலூயா. हालेलुया.
இதெல்லாம் கடினமா பேசும்போது கல்லெடுத்து எரியத்தான் செய்வாங்க. ये सब जब कठिन शब्द इस्तेमाल करेंगे तो पथराव தேவ जरूर ஆவி करेंगे। உள்ள ஊழியக்காரன் வந்து சரண்டர் ஆயிருவான். परमेश्वर का आत्मा से समाये हुआ सेवक समर्पित कर देगा। இருதய கடினம் உள்ளவன் கல்லெடுத்து ஒரு கல்லுல 10 கல்ல ஒரே நேரம் எறிவான். परंतु जिसका कठोर हृदय हो एक पत्थर नहीं 10 पत्थर से मारेगा। எத்தனை கல் வந்தாலும் தாங்கிறதுக்கு என்னோட ஆவியானவர் இருக்கிறார். चाहे कितना भी पत्थर क्यों ना आए संभालने के लिए मेरे संग இதுவரைக்கும் आत्मा है। சேதமில்லாமல் காத்த தேவன் अब तक जो परमेश्वर ने मुझे संभाला। எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால நின்னு கரங்களை தட்டி ஆவியில நிரம்புங்க. आइए सभी लोग एक पल के लिए घुटने टेक कर ताली बजाकर आत्मा में भरिए। ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். आत्मा में भरकर यहोवा की स्तुति करें। தேவ ஆவியானவர் பந்தல்ல இறங்கி கொண்டிருக்கிறார். परमेश्वर का आत्मा इस स्थान पर मंडार रहा है। எல்லாரும் ஆவியில நிரம்பு. सभी लोग आत्मा में भरकर நீ சோதிக்கப்பட்டு உருக்குலைந்து போவதில்லை. तू नष्ट ना हो जाएगा, ताये ना जाएगा। உன்னுடைய ஏழ்மை உன்னை வருத்துவதில்லை. तेरा गरीबी तुझे नष्ट न कर देगी, உன்னை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். क्योंकि तुझको परमेश्वर ने चुन लिया है। நீ இருக்கிற சபையில உன்னை தான் அந்த விதவையை போல போஷிக்க வைத்திருக்கிறார். तेरे कलीसिया में परमेश्वर ने उस विधवा के समान रखा है। உன் ஊழியக்காரனை கனம் பண்ணு மகளே மகனே. बेटा बेटी अपना सेवक का आदर कर। கர்த்தர் உன்னை அலங்காரமாக மாற்றுவார். यहोवा तब तुझे शोभामय बनाएगा। பஞ்சகாலம் முழுவதும் பானையிலே மாவு செலவழிந்து போகவில்லை. अकाल समाप्त होने तक कटोरे के आटा घट नहीं गया கலசத்திலே எண்ணெய் குறையவில்லை. और तेल कुपी में घट नहीं गया। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. यहोवा की खोजियों को किसी भी बलि वस्तु की घटी नहीं होती। நல்ல ஆவியில நிரம்பி பலனடையுங்கள். शानदार आत्मा में भरकर मजबूत बनिए। எல்லாரும் நல்ல கைதட்டி ஆவியில் நிரம்புங்க. सभी लोग जोरदार ताली बजाकर आत्मा में भरिए। கரா மரா கசா தாமாரா लगा तो पूरा वाशांता मारिया। ஓலா கரா துரக்கபா ரிகாராபா சத்துரபா लगा